வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். மகளிர் ஆணையத்துக்கு கைது அதிகாரம் அதீதமா அல்லது அவசியமா என்ற தலைப்பில் இந்த ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். ஏன் இந்த கேள்வி எழுகிறது? நாட்டில் அணுசக்தி ஆணையத்திலிருந்து தேர்தல் ஆணையம் வரை, ஊழல் தடுப்பு ஆணையம் வரை 30க்கும் மேற்பட்ட பல்வேறு ஆணையங்கள் இருக்கின்றன. மனித உரிமை ஆணையம் உட்பட ஒவ்வொரு ஆணையத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரையறை வகுக்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு அதிகார வரம்பு கொடுக்கப்பட்டுள்ளது. உள்ளதிலேயே அதிகார வரம்பு அதிகம் மிக்க ஒரு ஆணையமாக மனித உரிமை ஆணையத்தை குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய சிற்றறி கேட்ட வகையில் அதே மாதிரியான அதிகாரம் எங்களுக்கும் வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அதை விட கூடுதலான அதிகாரம் வேண்டும். டிஜிபிக்கு குறையாத ஒரு அதிகாரி, காவல்துறை அதிகாரி எங்களுக்கு கீழ் எங்கள் உத்தரவை கேட்பதற்கான அதிகாரியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு சம்மன் அனுப்புவது மட்டுமில்லாமல் வாரண்ட் பிறப்பித்து அரெஸ்ட் செய்வதற்கான, கைது செய்வதற்கான அதிகாரம் வேண்டும். ஒரு டாக்குமெண்ட் ஆவணங்கள் தேவைப்படக்கூடிய வழக்கு தொடர்பான ஆவணங்களை பறிமுதல் செய்வதற்கான அதிகாரம் வேண்டும் என்று பல்வேறு பரிந்துரைகளை, பல்வேறு கோரிக்கைகளை மகளிர் மற்றும் குடும்பநலத்துறை சார்பாக மகளிர் ஆணையம் ஒரு கோரிக்கை வைக்கிறது. இதை சட்டத்துறை அமைச்சகம் மறுத்துவிட்டது. இப்படி செய்ய முடியாது, இதற்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது, ஒரு பேரலல் பாடியை புதுசா உருவாக்கிட்டே போற மாதிரியான பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு மறுத்து இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய பின்னடைவு என்ன? உண்மையிலேயே அவருடைய கோரிக்கை கவனிக்க வேண்டிய, கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டிய கோரிக்கை தானே. மகளிர் ஆணையம் என்பது மகளிருடைய நலனுக்காக செயல்படக்கூடிய அமைப்பு என்பதால் அவருடைய இந்த மகளிருடைய நிலையின் கருதி நிச்சயமாக அவர்களுக்கு இந்த அதிகாரங்கள் தேவைதானா அல்லது இது ஒரு அதீதமான அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆபத்தாக முடிந்துவிடுமா? இதைப்பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் நமது டெல்லி செய்தியாளர் லோகநாதன் சொல்லக்கூடிய தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். மகளிருக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை நேரடியாக கைது செய்யும் அதிகாரத்தை தேசிய மகளிர் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பரிந்துரையை மத்திய சட்ட அமைச்சகமானது ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரித்திருக்கின்றது. இது தொடர்பாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி அமைச்சகமானது அண்மையில் மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு ஒரு பரிந்துரை கடிதம் ஒன்று எழுதியிருந்தது. அந்த பரிந்துரை கடிதத்தில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீதான விசாரணைகளை நடத்துவதில் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது போல தேசிய மகளிர் ஆணையத்திற்கும் அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையில் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக மகளிருக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை நேரடியாக கைது செய்யவும், அதேபோன்று தேசிய மகளிர் ஆணையம் அனுப்பும் நோட்டீஸை மதிக்காமல் செயல்படுபவர்களுக்கு அபராதத்துடன் கூடிய தண்டனை வழங்கும் அதிகாரத்தை மகளிர் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்பதும் அவர்களது கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இதனை ஆரம்ப நிலையிலேயே மத்திய சட்ட அமைச்சகமானது நிராகரித்திருக்கின்றது. இது தொடர்பாக மத்திய சட்ட அமைச்சக வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கிறது என்றால், ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையத்திற்கு ஒரு சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும், ஆனால் கைது செய்யும் அதிகாரத்தை வழங்க முடியாது என்றும் மறுத்திருக்கின்றது. ஏனென்றால் நாட்டில் குற்றம் புரிபவர்களை கைது செய்யும் அதிகாரமானது நீதித்துறைக்கும் காவல்துறையினருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும் பணிகள் என்றும், இது தவிர மற்ற ஒரு ஆணையத்திற்கு இது போன்ற ஒரு அதிகாரத்தை வழங்க முடியாது என்றும் அவர்கள் தங்களது கருத்தாக தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினரை நியமனம் செய்வதற்கு 2 புதிய குழுக்களை அமைக்க வேண்டும் என்ற மகளிர் ஆணையத்தின் கோரிக்கையும் நிராகரித்திருக்கின்றது. இதற்கும் அவர்கள் அளிக்கும் பதில் என்னவென்றால், ஏற்கனவே மகளிர் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினரை நியமனம் செய்வதற்கு ஒரு குழுவானது இயங்கி வருவதாகவும், தற்பொழுது மேலும் ஒரு புதிய குழுவை நியமனம் செய்வது அவசியமற்றது என்று மத்திய சட்ட அமைச்சகம் கருதுவதாகவும் தெரிவித்திருக்கின்றது. எனவே தற்பொழுது மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்திருக்கும் இந்த ஒரு கருத்து நிச்சயமாக தேசிய மகளிர் ஆணையத்திற்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கும் என்பதுதான் உண்மை. இனி அடுத்த கட்டமாக தேசிய மகளிர் ஆணையமானது என்ன செய்ய போகிறது என்பதை தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மகளிர் ஆணையத்துக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கலாம். ஒட்டுமொத்தமாக இது எப்படிப்பட்ட விஷயமா அணுக வேண்டும், கைது அதிகாரம் உள்ளிட்ட அவர்கள் கோரக்கூடிய அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டுமா என்ற தலைப்பில் தான் இந்த ஆயுதத்தில் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சித்தனன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல திரு மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல மாநில மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினர் வல்சலகுமாரி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். இவர்கள் மட்டும் இல்லாமல் சமூக நலத்துடைய துறையில தலைவராக இருந்தவரும் சமூக நல ஆர்வலமான சல்மா அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அவங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல இந்த ஆணையத்துடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய வல்சலகுமாரிட்ட நான் முதல்ல ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த கோரிக்கை ஏன் எழுந்தது? இதற்கான அவசியம் என்ன எழுந்தது? இது இல்லாதனால இப்ப இந்த மகளிர் ஆணையம் என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுது? இது வந்தா உங்களுக்கு என்ன மாதிரியான இந்த வழக்குகளை கையாள்வதில் என்ன மாதிரியான சாதகங்கள் கிடைக்கும்? இந்த ப்ரொபோசல், அதாவது அணுகுமுறை, எங்களால பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன ஃபேஸ் பண்றோம்னா, நாங்க ஒரு சமன்ஸ் அனுப்புறோம். இப்ப மகளிர் ஆணையத்தில இருந்து ஒரு சமன்ஸ் அனுப்புறோம். ஒரு பாதிக்கப்பட்ட விக்டிம் எங்க கிட்ட மனு கொடுக்கும் போது ஒரு சமன்ஸ் அனுப்பினால் அதற்கு ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளித்தால் எங்களால் ஒரு இதை தீர்மானிக்க முடியும். வராத பட்சத்தில் எங்கள் கைகள் கட்டப்படுகின்றன. நாங்க திருப்பி இப்போது இருக்கிற பவர்ஸ் என்னவென்றால், நம்ம உடனடியாக ஏதாவது ஒரு கன்சர்ன்ட் அத்தாரிட்டி, போலீஸுக்கோ இல்ல தகுந்த துறைக்கோ அவர்களுக்கு எழுதி, எந்த டிபார்ட்மெண்டோ அவங்களை அணுகி அவர்களிடமிருந்து ரிப்போர்ட்டை பெற்று அதன் பின் நடவடிக்கை எடுத்து அதற்கு மேற்கொண்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கிறது.
உண்மையான நிலவரத்தை விமன் கமிஷன் ஒரு மகளிர் ஆணையமானது புரிந்து கொள்வதற்கோ தெரிந்து கொள்வதற்கோ சமனால் மட்டும் முடியாத பட்சத்தில் ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதால் நாங்க ஒவ்வொரு மீட்டிங்ல ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடக்கும்போது நாங்களே கேட்டது என்னவென்றால் இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தால் உண்மையான அக்யூஸ்கள், அதாவது காலப்போக்கில் அவர்கள் தப்பித்து விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு ரேப் கேஸ் இல்ல ஒரு இம்மீடியட்டா ஒரு பேப்பர்ல ஒரு ரிப்போர்ட் வருது, அதை பத்தி நமக்கு இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும், நம்ம ஒரு சமன் மட்டும் அனுப்பினால் அதை யாருமே மதிக்கிறதே இல்லை. மதிக்காத போது அதே இது அரெஸ்ட் அப்படின்னு காமிச்சா கண்டிப்பாக அவங்களை நம்ம கமிஷன் முன்னால் ஆஜர்படுத்தி உண்மையான விவரத்தை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது அதுதான் ஒரு அடிப்படையான காரணம். நான் சித்தரன் கேட்க விரும்புறேன். போலீஸ்காரங்க சம்மன் அனுப்பினாலே பாதி பேர் ஓடி போயிடறான். அவனை கிட்ட தேடி பிடிச்சு கொண்டு வர வேண்டியிருக்கு. கோர்ட்ல நம்ம பல முறை பாக்குறோம், விட்னஸ் வரல இவர் வரலாம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு செக்ஷன்ல போட்டு வாதிடா இருக்கும். திருப்பி நான் வாரண்ட் போட வேண்டியிருக்குன்னு சொன்னாதான் நீங்களும் கூட்டு வரீங்க, அவங்களும் பாக்குறாங்க. அப்ப அந்த சம்மன் இஷ்யூ பண்ணதோட முடிஞ்சு வச்சு வாரண்டோ அரெஸ்டோ பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது யார் மதிப்பா? அப்ப இது போன்ற அதிகாரம் இருக்கணும், இல்லன்னா ஆணையத்தை கழிச்சு பேசாம போயிருது, ஆணையமே வேண்டாம் சொல்றது பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இயல்பான பார்வையாக இருக்க முடியும். உங்களுக்கு மறுப்பு இருக்காது? இல்ல, அதை மறுக்கிறேன் நானு. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அல்லது ஸ்டேட்ஸ் கமிஷன் ஃபார் விமன் அப்படிங்கிறது பெண்களுக்கான இந்த அமைப்பு ஒரு உயர்மட்ட அமைப்பு. இது தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரமும் இதர சட்டங்கள் பிரகாரமும் பெண்களின் உரிமை அவங்களுக்கு எல்லாம் பாதிக்கப்படுதா, நிறைய அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணப்படுதா, உரிமைகளை பாதிக்கப்படுதா, வேற என்னென்ன அவங்களுக்கு நல்லது அந்த சேஃப்கார்ட் பண்றதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற பல்வேறு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி ஏற்பட்ட உயர்மட்ட ஒரு பாலிசி அமைப்பு தான் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமனும். அவங்க கொள்கை அளவுல பேசுறோம் நிறுத்திக்கிட்டு மற்ற விஷயங்கள் அதுலயே அடிப்படையா இதுதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் நிறைய வர ஆரம்பிச்சோன்னு கான்ஸ்டிடியூஷனல் வைஸ் அவங்களுக்கு கொடுத்த என்னென்ன அடிப்படை உரிமை கொடுக்கப்பட்டதோ அதை ஏதாவது மீறல்ஸ் நடந்தால், இப்ப கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் பல்வேறு சட்டம் நடந்தனா இப்போ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சுனாலே ஸ்டேட்டவே அவங்க நேஷனல் கமிஷன் போட அவசியமே இல்ல. போலீஸ் போனால உடனே எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும். சில வழக்குகள்ல எஃப்ஐஆர் போடலாம், போலீஸ் மேலே எஃப்ஐஆர் போடலாம்னு இப்ப அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. இப்போ கண்டிப்பா வந்துருச்சு. இப்போ 166 உங்களுடைய பார்வை நியாயம் எப்படி? மகளிர் ஆணையத்துக்கான அவசியமே இப்ப இல்ல. அதாவது நீங்க செக்ஷன் 10ல பாத்தீங்கன்னா மகளிர் ஆணையம் தேசிய ஆணையமா சரி மாநில அமையும் சரி டீம் டு பி சிவில் கோர்ட் தான். சிவில் கோர்ட்ல ஒரு சமன் அனுப்பணும்னா ஈவன் நம்ம சிவில் கோர்ட் இங்க உள்ள ரெகுலர் சிவில் கோர்ட் நீதிமன்றத்திலேயே ஒரு சமன் அனுப்பினாங்கன்னா அதுக்காக வேண்டிய வரமாட்டேங்கிறாங்கன்னா அரசு பண்ணவே முடியாது. கிரிமினல் கோர்ட்ல கூட ஒரு வாரண்ட் ஒரு சமன் அனுப்புனாங்கன்னா அதுக்கு 1000 ப்ரொசீஜர் இருக்கு. திருப்பி அங்க ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி ஒரு ரீசனபிள் டைம் கொடுத்து வரலாம் மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். இப்பவும் இந்த நீங்க அமெண்ட்மெண்ட் பில்ல நீங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 10A and 10C இந்த ரெண்டுலயும் சில அஃபென்ஸ் கொண்டிருக்காங்க. நார்மலி நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் சில இதெல்லாம் கூப்பிடும் போது சொன்னாங்க, சகோதரி அவர்கள் சொன்னாங்க, எந்த சமயமே யாருமே மதிக்கிறது இல்ல, யாருமே அப்பீர் ஆகல, எப்படி நாங்க பண்ண முடியும்? இது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி மாதிரி தான். அது எங்களை போலீஸ் தவிர ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆளு ரெண்டு தரப்பு வந்தா தான் ஃபேக்ட் என்னங்கறது ஃபைண்ட் பண்ண முடியும். ஈவன் சிவில் கோர்ட்டே ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ண முடியாது போது சிவில் மேட்டர்ல செக்ஷன் 10ல டீம் டு பி சிவில் கோர்ட் தான் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க ஒரு சம்மன் இஷ்யூ பண்ணலாம், ஒரு இடத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு ஆவணங்களை சீஸ் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம், அப்படிலாம் பல்வேறு பவர்லாம் இருக்குது. அதுல நீங்க வாரண்ட் இஷ்யூ பண்றதுக்கு சான்ஸ் இல்ல, போலீஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. இப்பவும் இந்த பில் அப்படி கொண்டு வரவே இல்ல. இது போக 10 கேபிட்டல் அதாவது 16A 16C அப்படின்னு ரெண்டு இருக்கு. அந்த செக்ஷன்ல மட்டும் புதுசா இப்போ அதாவது இப்ப ஏற்கனவே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மட்டுமே சில விசாரிக்க முடியாது, அட்டெண்டன்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, டாக்குமெண்ட் கொண்டு வர முடியாதுங்கிறதுக்காக வேண்டி தனியா ஒரு போலீஸ் அமைப்பு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வச்சிருக்காங்க. அதுக்கு சட்ட இடம் இருக்கிறது. இப்ப நேஷனல் கமிஷன்ல பார்த்தா ஒரு டிஜிபி லெவல் இருப்பாங்க, ஸ்டேட் கமிஷன்ல பார்த்தா ஒரு ஏடிஜிபி லெவல் இருக்காங்க. இந்த கமிஷன் என்ன செய்வாங்க, அவங்களே எல்லாம் விசாரிக்க முடியாது, அட்டெண்டன்ஸ் என்ஃபோர்ஸ் பண்றதுக்காண்டி அந்த ரிப்போர்ட் ஏடிஜிபியோ அல்லது அந்த டிஜிபி கொடுத்து விசாரிச்சு என்னன்னு சொல்லுங்க. அந்த விசாரணையை வாங்கிட்டு இவங்களே வெரிஃபை பண்ணிட்டு தேவைப்பட்ட சரவணையம் கொடுத்து அவங்களே வர வச்சு எல்லாம் பண்ணி அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி போலீஸ்க்கோ எந்த அத்தாரிட்டிக்கோ அவங்களுக்கு இதுல ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட் ரெக்கமெண்டேட்டரி நேச்சர் தான். அதுக்காக உள்ள போடுங்க அது போடுங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதையும் கேட்க மாட்டோம் சொல்ல வரீங்க. கேட்க மாட்டேன் சொல்ல வரல. எந்த அமைப்பும் அவங்க பரிந்துரை பண்ணக்கூடிய உரிமை தான் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது இல்ல. அவங்க கொடுத்த பரிந்துரை நிச்சயமா அது போடுற மாதிரி இருந்தா அப்படிங்கிறது நீங்க இன்னொரு பாயிண்ட் இவங்க சொன்ன இப்ப உங்கள்கிட்ட நம்ம சல்மாட்ட கேட்க விரும்புறேன். திரு சித்தனன் சொன்னபடி பார்த்தோம்னா இதுல விசாரிக்கலாம், பேசலாம், சம்மன் அனுப்பிக்கலாம், வந்தாங்கன்னா பேசிக்கலாம், இல்லன்னா உங்களால என்ன முடியுமோ அதை ஃபேக்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். முடிச்ச பிறகு நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கலாம். அதை ஏத்துப்பாங்களோ இல்லையோ அது அவங்களுடைய அஃபென்ஸ் என்னங்கிற பார்த்து செய்வாங்க.
இது எல்லாம் பார்க்கும்போது நீங்க கூடுதல் அதிகாரம் கேட்டிருக்கீங்க. அந்த அமைப்பு இருக்கிறதுல எனக்கு பிரயோஜனம் இருக்க மாதிரி தெரியலையே. சல்மா, குறிப்பா இந்த மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் பெண்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக அவங்களே பாக்குறதுக்கு, அவங்களுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்கு. எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னைக்கு பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ விமன் அண்ட் சைல்டு மினிஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு ஒரு புதுசா இது தேவைப்படுதுன்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த அமைப்பு உருவாக்கப்படுறப்போ பெரிய ஒரு நம்பிக்கை எல்லா மகளிர் அமைப்புகளுக்கு உருவாச்சு, சமூக ஆர்வலர்களுக்கு உருவாச்சு, பெண்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடியவங்களுக்காக உருவாச்சு. காரணம் என்னன்னா பெண்களுக்காக உருவாக்கப்படக்கூடிய, பெண்களுடைய நலனுக்காக, பெண்களுடைய பிரச்சனைகளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இதெல்லாம் ஏதேனும் ஒரு விதத்துல இந்த அமைப்பின் மூலமா, இந்த ஆணையத்தின் மூலமா சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாச்சு அப்படிங்கறதுதான் உண்மை. தேவையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கு செயல்பட முடியாத ஒரு இடத்தில் இருப்பதுதான், தேங்கி நிக்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அவலமா நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு எந்த அதிகாரமும் அது இல்ல. ஒரு என்ஜிஓ எப்படி இயங்குதோ அது போன்ற ஒரு மரியாதை தான் மற்ற இடங்கள்ல இருக்கு. அந்த அமைப்புக்கு, ஆணையத்துக்கு என்ன மாதிரியான மரியாதை இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு சம்மன் அனுப்பினா யாரும் என்னன்னு கேட்கறது கிடையாது, அது மதிக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு ஆணையம் இருக்குங்கிறதே யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அப்ப இன்னைக்கு இது பிராக்டிக்கலா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது இதனால எந்த இயக்கமும் செயல்பட முடியல. சரியானபடி பெண்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு இந்த ஆணையம் ஒழுங்காக செயல்பட முடியவில்லை. அப்படிங்கிறப்போதான் இது போன்ற விஷயங்களை மினிஸ்ட்ரிக்கு நாங்க எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க. இங்க மகளிர் அமைப்புகளும் அந்த ஆணையத்தின் தலைவிகளும் எடுத்துட்டு போறாங்க. எதெல்லாம் நமக்கு பிரச்சனையா இருக்கு, எதை சரி செய்யறதற்கு என்ன தேவை அப்படிங்கறதான் கொண்டு போறாங்க. அப்ப இது அவ்வளவு ஈஸியா நினைச்சதும் சொன்ன ஒரு விஷயம் இல்ல. இது எது தேவைங்கிறத நாங்க ஆராய்ஞ்சு பிராக்டிக்கலா யோசிச்சு விவாதித்து கொண்டு போன ஒரு விஷயத்தையும் அத மினிஸ்ட்ரியில இது ஆமா இதெல்லாம் தேவைன்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க. ஏன்னா அதிகாரம் இல்லாமல் ஒரு அமைப்பு இருப்பதுங்கிறது நிச்சயமாக அது செயல்படாமல் இருப்பதை விட அதை கலைச்சிட்டு போயிடலாம். ஏன்னா இது இன்னைக்கு சட்ட அமைச்சகம் இதுக்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறதுங்கிறது ஒரு இத்தனை காலமாக ஒரு அமைப்பு இயங்காமல் இருக்கு. அந்த ஆணையம் இன்னும் ஆக்டிவா இயங்கணும் அப்படிங்கறதையே மறுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நான் அதை பாக்குறேன். நிச்சயமாக இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அதிகாரம் இல்லாம ஒரு அமைப்பு எதுக்காக இருக்கணும்? எல்லா மாநிலம் முழுக்க, எல்லா மாநிலத்திலும் இதே பிரச்சனையோட தான் இந்த ஒண்ணும் இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. யார் தலைவரா இருக்காங்க, எந்த வெளிப்படை பெண்களுடைய பார்வை நம்ம பார்த்தோம். அவங்க இது அமைப்பு பள்ளி இல்லாம ஒரு ஆணையம் இருக்கிறதுக்கு அந்த ஆணையத்தை கழிச்சுட்டு போயிருது ரொம்ப பெட்டரா இருக்கு. ஏன்னா எந்த அதிகாரம் கூட யாருமே மதிக்கல. 2 பேர் பேசும்போது பார்த்தா அவங்க சமூக நலத்துல இருந்தவங்க, இவங்க ஆணையத்துல இருக்கிறவங்க. அப்போ ஒரு அமைப்புன்னு வச்சுட்டு ஒரு நாம்காஸ்தை ஒரு பேருக்கு மட்டும் வச்சுட்டு போறதுல அது அப்ப என்ன பிரயோஜனம் இருக்கும்? மகளிருக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறோம், ஆட்சியில பங்கு கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம், இடஒதுக்கீடு கொடுக்குறோம், எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே பல்ல பிடிங்கி வச்சுட்டு இருந்தோம்னா அது சார் சொல்ல மாதிரி உயர்ந்த அதிகார அமைப்பு. மேல பூ போட்டே இருப்போம், படம் போட்டே இருப்போம், ஊதி கொளுத்துவோம், சாமி வச்சுட்டே இருப்போம், கீழே இறங்கி நீங்க வாய் பேசக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தானே இதற்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னாக்க, முதல்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது ஸ்ட்ரக்சரலா நம்ம அமைப்பு ரீதியா தான் இந்த நாட்டை ஆள்கின்றோம். ஸ்ட்ரக்சரலா இந்த மனித விமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். விமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கோர்ட் அல்ல, நீதிமன்றமே அல்ல. ஒன்று, உமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு போலீஸ் போல சிஆர்பிசி சட்டத்துக்கு கீழே குற்றங்களை இன்வெஸ்டிகேட் செய்யும் அங்கமும் அல்ல. இது ரெண்டும் அல்ல. அப்படின்னா பெண்கள் சார்பாக பல சட்டங்கள் இருக்குது. சில சட்டங்கள் குற்றவியல் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், சில சட்டங்கள் அவர்களுடைய சொத்துகள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், சில சட்டங்கள் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் போன்ற சட்டங்கள். இது எல்லாத்திலையும் ஒரு அமைப்பு ரீதியான முறை, குடும்ப எல்லாம் இருக்கு. அது அந்தந்த நீதிமன்றங்கள் செயல்படுத்துகிறது. இப்படி இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 சட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த விமன் கமிஷன் ஒரு ஆணையமே நீதிமன்றமாக இருந்தா அவர்கள் சொல்கின்ற வாதம் ஏற்புடையது. அது கமிஷன் நீதிமன்றம் இல்ல, அது பல விஷயங்கள் பெண்களை பற்றி பாலிசி மேட்டர். அதாவது கோக்னசிபிள் அஃபென்ஸ் இல்லாம, அஃபென்ஸ் இல்லாம பெண் சார்ந்த சில துன்பங்கள் மன ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக பெண் என்பதற்காகவே நடத்தப்படும் சில துன்பங்கள், சில பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கான சில வழிமுறைகளை அறிவுறுத்துதல், அதுதான் அதனுடைய மெயின் பர்பஸ். ஏன்னா
சட்டத்தின் மூலம் ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தணும்னா, சட்டத்தை என்போர்ஸ் பண்ணணும்னா, என்போர்ஸ்மெண்ட் மிஷினரி இந்த கண்ட்ரியில கோர்ட்டுக்கு தான் இருக்கு. கோர்ட், அந்த கோர்ட்டுக்கு என்போர்ஸ் பண்றதுக்கு போலீஸ். இது ரெண்டும் தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சரல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. அப்போ உமன் ஆணையம்ங்கிறது அது ரெண்டுமே எல்லாத்துக்கும் போதாது. ஏன்னா அதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருக்காது. இது இல்லாம வேற ஒரு சில வினோதமான பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் இதெல்லாம் பற்றி ஆராய்வதற்கான நிலைமை இருக்காது. இந்த நிலைமைகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அமைப்பு ஒன்று இருந்தா மாதர் சங்கத்துக்கு பதிலாக ஸ்டாச்சுட்டரி மாதர் சங்கம், உமன் ரைட்ஸ் கமிஷன் ஸ்டாச்சுட்டரி. நான் சொல்றேன், நான் என்னுடைய அறிவு கான்ஸ்டிடியூஷனலி ஒரு என்ஜிஓ மாதிரி ட்ரீட் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், கிளப் மாதிரி நீங்க நான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன்னா ஸ்டாச்சுட்டரி மாதர் சங்கம் ஒரு சொசைட்டில ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது. அதற்கு ஒரு அரசு அங்கீகாரம் கொடுத்த ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன் தான் சொன்னேன். நான் கிண்டல் பண்ணல. நான் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு, நான் தெரியாம பேச மாட்டேன். சோ அது ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கு. அவர்கள் மேற்கொள்கின்ற சில குறைகள் இருக்கு. அதை பத்தி நான் இல்லைன்னு சொல்ல. அவர்கள் மேற்கொள்கின்ற குறைகள், இப்ப நாங்க சம்மன் அம்சா யாரும் வரலன்னு சொன்னாங்கன்னா, எனக்கு கடிப்பதற்கு பல் இருந்தால் நான் கடித்து குதறி விடுவேன். பல் இருக்கிறதுங்கிறது நல்ல முக்கியம். எனக்கு என்னுடைய அமைப்பை அதனுடைய நோக்கத்திற்கு ஏற்ற மாதிரி எடுத்து செல்வதற்கான தேவை. இப்போ ஒரு கிரிமினல் சட்டத்தில் ஒருத்தருக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அவர் சார் சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாரு, ஒரு கிரிமினல் ஆக்ட் உமனுக்கு அகேன்ஸ்டா இருந்ததுன்னா 4 ஆக்ட்லயும் ஒவ்வொரு எஃப்ஐஆர் கொடுத்தாக்க, எஃப்ஐஆர் கொடுக்கறதுக்கு பாதிக்கப்பட்டவர்களே கொடுக்க வேண்டாம். an information received from anyone under 154, information from anyone. சோ இந்த அமைப்பே கூட கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அவன் கொடுக்கலன்னா 7 நாளுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணலனாக்க லலிதா குமாரி வழக்கின்படி ரிஜிஸ்டர் பண்றதை கம்பல் பண்ணலாம். அது போலீஸுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்குதுல, பண்ணாம இருந்தாங்கன்னாக்க அதெல்லாம் அந்தந்த சட்டத்துல அதற்கான உரிமைகள் இருக்கு. மகளிர் அமைப்புங்கிற ஒரு அமைப்புக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு 5000 தமிழ்நாடு வச்சுக்கோங்க, ஒரு 5000 கம்ப்ளைண்ட்டுக்கு நான் கம்மியா சொல்றேன். 5000 கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த 5000 கம்ப்ளைண்ட்டையும் மேற்கோள் காட்டி இல்ல அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு மெக்கானிசமே கிடையாது. அதனால இதுல நீங்க முதல்ல உரிமை கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி உங்கள்கிட்ட வர்றேன். நம்ம நீங்க முதல்ல சொன்னீங்க மகளிர் ஆணையம் என்பது ஒரு நீதிமன்றம் அல்ல, மகளிர் ஆணையம் என்பது ஒரு விசாரணை அதிகார மையமும் அல்ல, காவல்துறையும் அல்ல. இப்ப என்ன குறைஞ்சபட்சம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், பாலிசி டிசிஷன்ஸ் மட்டும் தான் அதை வகிக்க முடியும். ஒரு கொள்கையிலான முடிவு மட்டும் தான் எடுக்க முடியும். அந்த கொள்கையிலான பரிந்துரை 100% ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதுவும் கூட கிடையாது. அப்படியானால் அந்த மகளிர் ஆணையமே எதற்கு? நான் திரு சித்தனண்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே சொன்னதா இது முழுக்க முழுக்க பார்க்கும்போது இதை கலைச்சலாம் அப்படின்னு சொல்றது திரு விஜயன் மூத்த வழக்கறிஞர் ரொம்ப தெளிவான பார்வை சொன்னாங்க. இது நீதிமன்றம் கிடையாது, இது காவல்துறை கிடையாது. அது அவங்களுக்கும் தெரிஞ்சதுனால தான் நீதிமன்றம் போலவோ காவல்துறை போலவோ எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கன்னு சொல்றாங்க. அதிகாரத்தை கொடுக்க மாட்டோம் சொன்ன பிறகு அந்த ஆணையம் இருப்பதற்கான அவசியம் என்னங்கிறது வத்சலகுமாரோட பார்வையாம இருக்கு, சல்மாவோட பார்வையாம இருக்கு. இல்ல அப்படி இல்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி, பாலிசி மேக்கிங் பாடி, ஃபேக்ட் ஃபைண்டிங் பாடி. எல்லாரும் புரிஞ்சுக்கலாம், அப்படிதான் இருக்குங்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அப்படியே நீடிக்க முடியாதுங்கிறது அவங்களுடைய வேதனை. இல்ல அது பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ல, ஃபேக்ட் ஃபைண்டிங் இதுல பண்ணக்கூடிய பல்வேறு செயல்களில் செயலாக்கம் பண்ணக்கூடிய நடக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே பண்ணும்போது டீம் டு பி சிவில் கோர்ட் சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லியாச்சு, கோர்ட் தான் எல்லாம் பண்ண முடியும். அதுல இவங்க புதுசா கேட்கறது என்ன, ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வேணும்னு கேட்கறாங்க. தப்பே கிடையாது. இப்போ நேஷனல் கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு அது மாதிரி கொடுத்துடலாம். ஆனா அவங்களுக்கு எல்லா போலீஸ் பவர் வரணும். எப்ப போலீஸ் பவர் கொடுக்க முடியும்? ஒன்லி காக்னிசபிள் அஃபேர்ஸ் கொடுக்க முடியும். இன் பிரின்சிபல் முதல்ல நீங்க மனித உரிமை கமிஷன் மாதிரி ஒரு போலீஸ் பவர் கொடுக்கறது பரவாயில்ல, ஓகேன்னு சொல்றீங்க. தப்பே கிடையாது. அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க இந்த கமிஷன் என்ன கொடுக்குறாங்களோ, இந்த இது என்ன நடந்தது, உண்மையில் நடந்தது என்ன, ஃபேக்ட் நடந்திருக்கு, என்ன ஒரு ஃபேக்ட் அப்படி ரிப்போர்ட்டா கொடுங்க எங்களுக்கு கேட்பாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் ஒரு டிஜிபி அவருக்கு அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட்டை கமிஷன் கொடுப்பாங்க. நீங்க சொல்ற இவங்களுக்கு பல்லே கிடையாது, அவங்களுக்கு பல்லு கிடையாது, அப்படி பல்லுக்கான விஷயம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேட் கமிஷன்ல மொத்தம் 7 மெம்பர் தான் இருக்கிறாங்க. இந்த 7 மெம்பர்லயும் எல்லாரும் வரக்கூடியது 2 பேர் 3 பேர் 4 பேர் வருவாங்க. இப்போ சகோதரி அவர்கள் அட்வொகேட்டா அங்க வர்றாங்க. இப்ப எங்க டிஜிபி தமிழ்நாடு ஏடிஜிபி ஹெட் குவார்டர்ஸ் இருக்காங்க, திருமதி லட்சுமி பிரசாத், அவங்க ஒரு மெம்பர். அவங்க எவ்வளவு நாள் போய் அவங்க விசாரிக்க முடியும், அவங்க எஃபெக்ட் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எப்பெல்லாம் போய் ரெக்கமெண்டட் நேட்டில் எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ண முடியும், சமன் அனுப்ப முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஒரு கமிஷன் ஃபார் விமன் ஒரு ஆளுக்கு சமன் அனுப்பி வரல அல்ல இன்ஃபர்மேஷன் தரல அப்படின்னா செக்ஷன் 175
176, 177, 178, 179 இந்த மாதிரி செக்ஷன்ல ஐபிசி செக்ஷன்ல அவங்க வழக்கு தொடுக்கலாம். ஆனா எல்லாமே நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸ், எஃப்ஐஆர் போட முடியாது. அந்த கமிஷனே நேரடியா கன்சர்ன்ட் ஜுடிஷியல் கோர்ட்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணி அவங்களை கோர்ட்டுக்கு ஈஸியா வரவழைக்க முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். அதுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து எங்களுக்கு அரசு பவர் வேணும், அந்த பவர் வேணும் எல்லாம் கேட்கறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுல ஹைகோர்ட்ல ஒரு விஜிலன்ஸ் விங் இருக்கு, அங்க போலீஸ் இருக்குது. ஹைகோர்ட்ல சில மேட்டர்லாம் வரும்போது ஹைகோர்ட் ஜுடிஷியரி வந்து விசாரிக்க சொல்றாங்க, அவங்களுக்கு அரசு பவர் கிடையாது. இபி விஜிலன்ஸ் இருக்கு, ஒரு டிஜிபி ரேங்க்லேயே சேகர் வந்து டிஜிபி இருக்காங்க, அங்க விஜிலன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு கீழே போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்ன சேர்மன் சொல்றாரோ விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, பேஸ் ஆன் தட் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புவாங்க, இல்ல வேற இருப்பாங்க, இல்ல ஆக்ஷன் எடுப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்ல டீல் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அதனாலதான் நீங்க சொன்ன அத்தனை போஸ்டிங்கும் ஒரு தண்டனை போஸ்டிங்கா பார்க்கப்படுது. ஏடிஜிபி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஆவின்லயும் இபி விஜிலன்ஸ்லயும் இருக்க விரும்புவாரான்னு உங்களுக்கு தெரியும், ஏன் இருக்க விரும்புறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சல்மாட்ட கேட்கிற வரேன், திரும்ப சல்மாட்ட கேட்க விரும்புறேன். ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு பேசப்படுது, யோசிக்கப்படுது என்ன அப்படின்னா, மகளிர் ஆணையம் என்பது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் என்பது இதெல்லாம் வந்து ஒரு பிரிவினருக்கான ஒரு ஆணையமா இருக்கக்கூடியது. சோ மகளிர் ஆணையம் என்பது எப்போதும் மகளிருக்கு எதிரான விஷயங்கள் பார்வையே இருக்காது அவர்களுக்கு. அப்ப அவர்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும்போது பாரபட்சமா செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது போன்ற தேவை ஏற்படும் போது நீங்கள் அணுகுவதற்கு ஏற்கனவே காவல்துறை நீதித்துறையும் காத்திருக்க அப்படிங்கும் போது தனியா நாங்க வந்து மகளிர் ஆணையத்துக்கு ஒரு அதிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற பாருங்க. சல்மா, குறிப்பா என்னன்னா, இந்த மகளிர் ஆணையத்துல வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அணுகும் போது இது சம்மன் அனுப்புனா அந்த குற்றவாளிகள் வந்து மதிக்கலங்கிறது வந்துட்டு ரெண்டாவது பட்சம். ஆனா நம்ம கூடவே இருந்து இயங்கக்கூடிய காவல்துறையில எந்த அளவுக்கு அந்த மகளிர் ஆணையத்தினுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கிறாங்கிறது பார்த்தோம்னா அது கூட கிடையாது, அவங்களே மதிக்கிறது கிடையாது. வந்துட்டு ஒரு வசந்தி தேவி வந்து தன்னுடைய பீரியட்ல வந்து மிக பெரிய அளவுக்கு கடுமையான குற்றச்சாட்டுகள் பெண்கள் கொண்டு வந்த போல அவங்க ரொம்ப அழகா வந்துட்டு அதை டீல் பண்ணாங்க. அது எல்லாத்துக்குமே அவங்களுடைய தன்முனை முயற்சி தான் காரணமா இருந்ததே தவிர அவங்களுக்கு பெரிய அளவிற்கு வந்துட்டு அரசினுடைய காவல்துறையினுடைய நீதித்துறையினுடைய சப்போர்ட் கிடைக்கவே இல்லை. அப்போ வந்து இது போன்ற அத ஒரு பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து காவல்துறையை போய் அணுகிறதுக்கும் அல்லது மகளிர் ஆணையத்துல வந்து நேரடியா அணுகி அதன் மூலமாக காவல்துறையுடைய ஆதரவை வாங்குறது வந்துட்டு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அது மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த அமைப்பு வந்து எப்ப எந்த அளவுக்கு வந்து சின்சியரா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து மற்ற அமைப்போட சேர்த்து நம்ம மற்ற எத்தனையோ அமைப்புகள் இருக்கு, இயங்காம தான் எல்லாமே இருக்கு. வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட ஆணையமா எவ்வளவோ ஆணையங்கள் 30-40 ஆணையம் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு தான் இருக்கு. வந்துட்டு எல்லாமே செயல்படாம இருக்கு அப்படிங்கறதுக்காக இதுவும் செயல்படாம தான் இருக்கணும், அது வந்து முக்கியமான ஒண்ணு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல விரும்புறோமா அப்படிங்கறதா இங்க கேள்வி. வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, நீங்க திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மகளிர் ஆணையம் என்பது மகளிருக்கு சாதமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்க நிர்வாக முடியாது. அப்ப ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி தானே சொல்லுவீங்க இல்ல? அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஒண்ணு இருக்குது, அங்க வரக்கூடியது பெரும்பாலும் 99% வழக்குகள் வந்து பெண்களுக்கு எதிரான வழக்குகளா தான் இருக்குது. அப்ப நீ சொல்லுங்க சார், இங்க டிரைவர்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எல்லாருமே லேடிஸ், இங்க ஆண்களுக்கு வந்து நீதி கிடைக்காது, அதனால நான் இங்க போக மாட்டோம், ரெகுலர் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, ஆல் உமன் போலீஸ் வரமாட்டேன்னு சொல்லலாம்ல? அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நானு அந்த மாதிரி மகளிருக்காக வேண்டி ஒரு ஆணையம் ஏற்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா மகளிர் சப்போர்ட்டா தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்க நான் வரல, அந்த மாதிரி நான் சொல்ல வரல. பட் அங்க இப்போதைக்கு மகளிர் ஆணையத்தில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இல்லை. ஒரு ஏடிஜிபி லெவல்ல ஒரு ஆபீசர் வந்து மெம்பர் ஆக்குறாங்களா, அது வர அந்த என்னென்ன சொல்றாங்களோ அதை வந்து கரெக்டா விசாரிச்சு ஒரு போலீஸ் பாணியில விசாரிச்சு ஒரு அறிக்கை தர்றதுக்கு ஒரு ஏஜென்சி இல்லை. அந்த ஏஜென்சியை வந்து புது அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வர சொல்றாங்க. ஓகே, கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி மத்த கமிஷன்ல இப்ப ஆவின் விஜிலன்ஸ்லயோ ஹைகோர்ட் விஜிலன்ஸ்லயோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன ரிப்போர்ட் தராங்களோ அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இவங்க நடந்து இருக்கிறாங்க இல்லையா? இப்போ அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு டிஜிபிக்கு இங்க உள்ள மகளிர் ஆணைய தலைவி அவர்கள் வந்து சேர்பர்சன் உடனே ஒரு ரிப்போர்ட் அனுப்புனாங்கன்னா இந்த மாதிரி தெரியுது, உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா உடனே அது காங்கிரஸ் கவர்மெண்ட் மேட் அவுட்டா இருந்து எங்க போலீஸ் நாலேஜுக்கு ஆல்ரெடி வராம இருந்திருந்தால் உடனடியா வழக்கு பதிவு செஞ்சு இமீடியட்டா ரிப்போர்ட் அனுப்ப கடமைப்பட்டிருக்காங்க. அதர்வைஸ் அனுப்பப்படுதா அப்படிங்கிற கேள்வி நாங்க வந்து கடமைப்பட்டிருக்கோம் சொல்றாரு. நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்னு, மகளிர் ஆணையம் மகளிருக்கான அமைக்கப்பட்டது, அதனால மகளிருக்கான சாதமா தான் யோசிப்பாங்களே தவிர இதுல நியாயம் இருக்கா நீதி இருக்காங்கிறத பார்க்க மாட்டாங்க, ஒரு பார்வை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நான் சொன்னது போல அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கும் அதே மாதிரி நிலைமை தானா. மூணாவது சொல்றாரு பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, மூணாவது நீங்க சொன்னது போல வந்து நம்ம இது ஒரு தனியா ஒரு ஆணையம் இருக்கும் போது அவங்க நீங்க அனுப்புறீங்க, காவல்துறை வந்து கடமைப்பட்டிருக்கு செய்ய முடியும். சோ ஏற்கனவே உங்களுக்கான அதிகாரம் இருக்கும்போது இந்த தனி கவனம் ஈர்ப்பு ஏன் செய்யறாங்களே? ரிப்போர்ட் வருது, ரிப்போர்ட் போடுறோம். என்னென்ன உரிமைகள் இருக்கு, என்னென்ன பவர்ஸ் இருக்குங்கிறது இதுல வந்து எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது.
அதாவது சிவில் கோர்ட்ஸ் உடைய எல்லா உரிமைகளும். ஆனா பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியோ ஒரு விக்டிம் லேடி வந்தால் அவர்களுக்கு நிவாரணம் என்ன? இப்ப நீங்க இப்போ நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி இப்ப ரிப்போர்ட் கேட்டு கால் ஃபார் ரிப்போர்ட் டு தி போலீஸ் கமிஷனரோ இல்ல போலீஸ் துறைக்கோ நாங்க எழுதி அங்க இருந்து ரிப்போர்ட் வர்றதுக்கு 10 ரிமைண்டர்ஸ் அனுப்பினாதான் எங்களுக்கு வரும். எந்த டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு இப்ப அரெஸ்ட் அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க இப்ப கொடுக்க முடியாது, ஆணையத்திற்கு கொடுக்க முடியாது. எங்களுடைய நோக்கம் என்னன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடியாக நிவாரணம் நாங்கள் வந்து டிலிஜென்டா யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல இப்ப அரெஸ்ட் பண்ண எடுத்த உடனே நாங்க அரெஸ்ட் பண்ண போவோங்கிறது நோக்கம் அல்ல. இப்ப அந்த துறையை பொறுத்த வரைக்கும் எந்த ஆணையத்தை நேஷனல் கமிஷன் ஆகட்டும் ஸ்டேட் கமிஷன் ஆகட்டும் ஒவ்வொரு துறையை சார்ந்த பெண்மணிகள் அதில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, லாயர் இருக்காங்க. இப்ப நம்மளுடைய ஆணையம் சொல்லுங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் தேடணும் சொல்றீங்க. அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களாங்கிறதே ஒரு டிஸ்பியூட்டட் பாயிண்ட் தானே. அதுவே முதல்ல பார்க்கணும் இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் போய் வரங்களே உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனை அணுகி கிடைக்காமல் அங்கு எந்த நிவாரணமும் எந்த ரிலீஃபும் கிடைக்காமல் வரப்பட்ட கேசஸ் எத்தனையோ இருக்கிறது. இவங்க இம்ப்ளீட் பண்ணலாமே, நல்லா இம்ப்ளீட் பண்ணலாமே. இவங்க கேஸ் கூட இம்ப்ளீட் பண்ணலாம். ஆணையம் வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. போலீஸ் ஸ்டேஷன்ங்கிறது வேற, ஒரு ஆணையத்தினுடைய பவர்ஸே வேற. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி வந்து இதனுடைய அதிகாரமே ஒரு தனிப்பட்ட அதிகாரம். இப்ப இவர்கள் எல்லாம் பேசுறதை பார்த்தால் இந்த ஆணையமே தேவையில்லைங்கிற மாதிரி பேசுறாங்க. ஓரமா இருப்பதற்கு இந்த கமிஷனே தேவையில்லை. இப்ப எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி எங்களுக்கே பவர்ஸ் இருக்கு. சிவில் கோர்ட்ல என்னென்ன பவர்ஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்றதுக்கு, கமிஷன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு, ரெக்கார்ட்ஸ் கால் ஃபார் பண்ண. ஆனால் இது எல்லாம் கடைசியில் ஒரு ரிப்போர்ட்டில் தான் போய் முடிகிறதே ஒரு நிவாரணம் கிடைப்பதில்லை. எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டா அரெஸ்ட் தெரிஞ்சாலே கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஆஜராவாங்க. ஃபேக்ட் ஃபைண்டிங் வந்து ஈஸியா போயிடும். நீங்க போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா போயிடும். அந்த அரெஸ்ட்ங்கிறது எப்ப பண்றது உண்மை தெரிய போகிறது. இப்ப கொடுத்தது எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே உண்மையா இல்லையாங்கிறது இங்க விவாதம் அல்ல. ஒரு பெண் ஒரு மனுவை கொடுத்தால் அதை விசாரணை இரு தரப்பினரையும் கேட்ட நீங்க முன்முடி வந்துருக்கீங்க. பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி ஒரு புகார்தார பெண்கிற முடிவு வரல, நீங்க பாதிக்கப்பட்ட பெண்கிற முடிவு வரீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க ஆல்ரெடி அஃபெக்டட் அப்படிங்கிற முடிவு வந்துருக்கீங்க. ஆல்ரெடி அஃபெக்டட் நாங்க முடிவெடுக்கலை. அதாவது அவங்க வரும்போது நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதோடு தான் வர்றாங்க. எங்களை அணுகும் போது நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிதான் வராங்க. நாங்க எந்த முடிவும் எடுத்த உடனே எடுப்பதில்லை. நாங்க என்ன சொல்றோம், சமன் அனுப்புறோம், வாங்க ஒரு வாட்டி அனுப்புறோம், 2 வாட்டி அனுப்புறோம், 3வது வாட்டி நீங்க ரிப்போர்ட். இதுவரைக்கும் காலம் கடந்து இதேதான் போலீஸ் ஸ்டேஷன்லயே நடக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லயும் ஆஜராகவில்லை என்றால் ஒரு அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் எடுக்கிறோம், ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிறோம். அந்தந்த துறை, போலீஸ் துறையாக இருந்தால் போலீஸ் துறை, இல்லது லேபர் டிபார்ட்மெண்டா இருந்தால் அந்த துறை, அந்த துறைக்கு நம்ம அனுப்பினோம்னா நிவாரணம் கிடைக்குமாக இருக்கலாம். எங்களுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக. ஆனால் அது காலம் கடந்து காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு நீதி கிடைக்குமா இருக்கலாம். இம்மீடியட் ரிலீஃப் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உடனடியாக ஒரு 7 பேர் 8 பேர் ஒரு எல்லா மெம்பர்ஸும் இருந்து இதை வந்து என்கொயரி பண்றாங்க. இவங்க சொன்ன மாதிரி எடுத்த உடனே நாங்க அரெஸ்ட் பண்ணோம், இன்னைக்கே வரலையா, ஃபர்ஸ்ட் சம்மன் அனுப்பணும் வரவில்லையா, உடனே அரெஸ்ட் பண்ணோம் கேட்கல. இத வந்து நாங்க ஒரு ப்ரொபோசலா தான் வச்சிருக்கோம். இது வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு ஹியூ அண்ட் கிரை வந்ததுன்னா என்ன பவர்ஸ் கிடைக்கும்? நம்ம வந்து ஏற்கனவே மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து இருக்கிற ஆணையங்கள்லயே அதுவும் வந்து எல்லாமே வந்து அரசியல் சாசன அங்கீகாரம் பெற்ற ஆணையங்களா கொண்டு வந்துட்டாலும் கூட மனித உரிமை ஆணையத்துக்கு இருக்கிறதுல கொஞ்சம் அதிகமான அதிகாரம் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். மனித உரிமை ஆணையம் பற்றி பேசினா நிறைய பிரச்சனை வரக்கூடிய பாக்குறோம். நம்ம ஏதாவது சொன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வார்த்தை பயன்படுத்தா ஒரு சின்ன அச்சம் வருது. ராஜபக்சே கூட நம்ம மனித உரிமைங்கிற பேர் நம்ம ட்ரை பண்ணி பாக்குறோம். சோ அந்த மனித உரிமை ஆணையத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அது குறைஞ்சபட்சம் டு ஸ்டார்ட் வித் ஒரு ஆரம்பத்துக்காக நம்ம கொடுக்கலாம். அவங்க சொன்னது போல நீங்க சம்மன் அனுப்புறதா, வாரண்ட் அனுப்புறதா, கைது பண்றதா அப்படிங்கிற முடிவு பண்ண நீங்க நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கலாம். நீங்க முதல்ல வந்து இது அது மகளிர் ஆணையம் அதை தவறா பயன்படுத்தாம இருக்கிறது வரலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப தேவை இல்லை. ஏன்னா இந்த அமைப்பே வேறு, இந்த அமைப்போட செயல்பாடே வேற ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வை தானே பதிவாகுதுங்க. அதுக்கு ஒரே ஒரு விளக்கம் என்னன்னா, மனித உரிமை ஆணையம் கூட நீங்கள் நினைப்பது போல அதிகமான பவர் இல்ல. மனித உரிமை ஆணையம் என்பது இருக்கிறதுல ப்ரொசீஜரல் டிஃபரன்சஸ் தான். மனித உரிமை ஆணையம் ஒரு ஃபேக்ட் ஃபைண்ட் பண்ணி அந்த ஃபேக்ட பிரசன்ட் பண்ணலாம், கோர்ட்ல பிரசன்ட் பண்ணலாம். மனித உரிமை ஆணையம் தானே முடிவெடுக்க முடியாது. அது மறுபடியும் ஒரு நீதிமன்றம், அதுக்காக ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்னு தனியா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லெவல்ல இருக்கு. அங்க போய் கேஸ தாக்கல் செய்யணும், ஹைகோர்ட்டுக்கு தாக்கல் செய்யணும். மனித உரிமை ஆணையம் சொல்லி an ஏஜென்சி. மனித உரிமை ஆணையத்துக்கு கூட நீங்க சொல்வது போல தனியா ஒரு ஃபேக்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பியாண்ட் எந்த பவரும் கிடையாது. நம்பர் 1. 2வது,
இந்த அந்த அமிர்தாஞ்சன் சர்வ நிவாரணின்னு சின்ன வயசுல நிறைய அட்வர்டைஸ்மென்ட் பார்த்திருக்கீங்க. ஒரு சர்வ நிவாரணிங்கிற ஒரு சிண்ட்ரோம் இருக்கு பாத்தீங்களா? மனித ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டாலே அந்த அமைப்பு வந்து எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறது ஸ்ட்ரக்சரலா வந்து சில நேரங்களில் பாசிபிள் கிடையாது. ஏன் பாசிபிள் கிடையாது அப்படின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா இருக்கு. இங்கதான் நான் ஒரு டிஃபரன்சியேஷன் சொல்ல விரும்புறேன். மகளிர் ஆணைய ஆல் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆனா அதுல இருக்கிறவங்க உமனா ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப ஆல் உமன் இந்தியன் பேங்க் அந்த மாதிரிலாம் சில பேங்க்ல இருக்கு. அவங்க வந்து ஈக்குவாலிட்டியை கெட் ஓவர் பண்ண முடியாது. ஒரு உமனுக்கு வந்து இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்றது லேடி டாக்டர்கிட்ட போற மாதிரியும் கைனகாலஜிஸ்ட் ஆண்ல கூட இருக்காங்க. ஒரு கம்ஃபர்ட் லெவல் தான் அது. அங்க ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது. ஆனா அந்த ஆணையம் வருது ஒரு எஸ்சி எஸ்டி கமிஷன்னா அதனுடைய டியூட்டியை ஒன்லி டு கன்சர்ன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி. அதே மாதிரி ஒரு பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன்னா that commission can never do anything other than the interest of backward. அது மாதிரி கமிஷன் ரிலேட்டிங் டு விமன்னா பெண்கள் ஆணையமோ பிற்படுத்தப்பட்ட ஆணையமோ தாழ்த்தப்பட்ட ஆணையமோ அமைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அவர்கள் ஏற்கனவே சமூகத்தில் இரண்டாம் தர குடிமக்கள் நடத்தப்படுறாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதை அட்ரஸ் பண்ண அப்படிங்கறத சொல்ல வர்றாங்க. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்கிறது என்ன சொல்ல வந்தேன்னா, when it comes to the tribunal அமைப்புகளை பத்தி நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. அந்த அமைப்புகள்லாம் ஆல்ரெடி biased for doing something. It's not a bad bias. They are created for a particular object. அமைப்பா செயல்படும் போது வேற, நீதிமன்றமா செயல்படும் போது வேற. நீதிமன்றமா செயல்படும் போது ஈக்குவாலிட்டியை வளர்க்க முடியாது. ஆர்கனைசேஷன் தட் இஸ் ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கும்போது அவர் வந்து அன்லெஸ் ஸ்டாச்சுட்டரியா ப்ரொவைட் பண்ணாத ஒரு உமனை வந்து 6 மணிக்கு மேல அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்டட். திரு விஜயன் மாதிரியான ஒரு சீனியர் அட்வொகேட் சீனியர் கவுன்சிலர் வந்து நீங்க எது சரின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்காக அந்த மாதிரியான கட்சிக்காரர்கள் வந்து உங்கள்ட்ட வருவாங்க. நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க வாதாடுறதெல்லாம் முடிவு பண்ணீங்க. சோ யூ வில் டேக் தேர் சைட். அவங்களுடைய நிலைப்பாடு நீங்க எடுப்பீங்க. நாளைக்கு நீங்க இன்னொரு கேஸ்ல இந்த நீங்க எடுத்த நிலைப்பாடுக்கு முரண்பட்ட இன்னொரு நிலைப்பாடு நீங்க எடுக்க முடியும். அப்ப நீங்க என்ன உங்களுக்கு எது கன்வின்சிங்கா இருக்கோ நீங்க செய்றீங்க. சோ மகளிர் ஆணையம் as a representative of women, ஒரு பெண்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு பிரதிநிதியா அவங்க ஏன் மகளிரோட சைடு எடுக்க கூடாது? அதுவே எப்படி குற்றமாக முடியும்? அதுல எப்படி பயாஸ் வார்த்தை நீங்க எடுக்க மகளிர் சைடு எடுக்கிறத பத்தி இப்ப பிரச்சனை இல்லை. பயாஸ் சொல்றது என்னன்னா, ஒரு ஆணையம் ஒரு குறிக்கோளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அந்த குறிக்கோளை நிறைவேற்றும். அதில் சட்ட ரீதியா தப்புன்னு நான் சொல்லல. சட்ட ரீதியா அந்த ஆணையத்தினுடைய குறிக்கோளை. ஆனா அந்த ஆணையத்துக்கு வந்து அரெஸ்ட் பவர் கொடுக்கிறதோ அட்ஜூடிகேட்டிங் பவர்னா நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கிற பவர். இது ரெண்டும் அட்ஜூடிகேட் பண்ணும்போது யூ கேனாட் டேக் எ ஸ்டாண்ட் டுவர்ட்ஸ் கம்ப்ளைனன்ட் ஆர் டுவர்ட்ஸ் தி அக்யூஸ்ட். யூ ஷுட் டேக் எ ஸ்டாண்ட் which law dictates you. அந்த லால ரெக்கமெண்டேட்டரி. that's why I'm saying ரெக்கமெண்டேட்டரி. உமனுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு ரெக்கமெண்ட் பண்றது கூட அவங்களுடைய வேலை தான். தே கேன் அசஸ். ஏன்னா பார்லிமெண்ட் எல்லா நேரத்திலும் இதை பார்க்க முடியாது. தே கேன் அசஸ். ஒரு 100 விஷயம் உமனுக்கு இருக்குன்னா இது வரைக்கும் நம்மளுடைய பரிசீலனை படாத விஷயங்களை நோட் பண்ணி அதை ரெக்கமெண்ட் பண்ணி அமெண்ட்மெண்ட்லாம் வந்திருக்கு. உமன் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து பல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட்லாம் வந்து டுவர்ட்ஸ் தி எம்பவர்மெண்ட், டுவர்ட்ஸ் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் தி உமன். அது ஒரு தனி இஷ்யூ. அந்த ரோலை செய்த வரைக்கும் அது ஒரு நீதிமன்றமாகவும் மக்களை அரசு செய்யும் ஒரு இன்னொரு அமைப்பாகவும் அந்த பவர் தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்த்தா பவர் கரெக்ட், அப்சல்யூட் பவர் கரெக்ட் அப்சல்யூட்லி. a thing which will likely to create a fear among the people, making somebody as a recommendatory body இருக்குல்ல, ஒரு குழு அமைத்து அவர்கள் வந்து சில பரிசீலனைகள் கொடுக்கிறது ரெக்கமெண்டேட்டரி. அது ஒன்றும் ஹார்மே கிடையாது. இல்ல சொல்றீங்க ஹார்மே கிடையாதுங்கிற மட்டும் இல்ல, டீட்டே கிடையாதுங்கிற நம்ம மறந்துடக்கூடாது. முதல்ல நீங்க சொன்னீங்க பவர் கரப்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க. அதிகாரம் வந்து தவறுகளை நோக்கி திருப்போம் அப்படின்னா நீதிமன்றங்கள் அது போன்ற தவறுகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு, காவல்துறை அது போன்ற தவறுகள் ஈடுபட வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் முக்கியமான புள்ளி வரும் 2013-14 பெண்களுடைய மகளிர் ஆணையம் சந்தித்த வழக்குல அதிகமான வழக்கு வந்து 4635 வழக்கு வந்து குடும்ப வன்முறை தொடர்பானது. நம்ம நாடு முழுக்க வந்து இந்தியா முழுக்க குடும்ப வன்முறை 4635 வழக்குகள் பெண்கள் வந்து மகளிர் ஆணையத்தை அணுகியிருக்கிறார்கள். அதைவிட அதிகமான வழக்கு 4747 வழக்கு வந்து காவல்துறையினர் தங்களிடம் தவறாக நடந்து கொள்ளார்கள் அப்படிங்கிற பற்றி வழக்கு. இதை எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல முடியும் மகளிர் ஆணையத்தை விட? நான் சல்மாட்ட கேட்கிறோம். இந்த அடிப்படையான விஷயம் பாத்தீங்கன்னா ஆணையத்துக்கு இந்த அதிகாரங்கள் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கான அடிப்படை காரணமே
அப்பதான் நம்ம வந்து ஒரு முறையான விசாரணை நடத்த முடியும், முறையான வந்து தகவல்கள் தெரியும், ஃபேக்ட் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். பிறகு பரிந்துரைகளும் கூட அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பரிந்துரைகளுக்கு உத்தரவா மாத்திரக்கான வாய்ப்புகள் பின்னாடி இருக்காங்க பார்க்கலாம். பட் என்ன பாக்குறோம்னா இன்னைக்கு மகளிருக்கு எதிரான குற்றங்கள்ல பாலியல் வன்புணர்ச்சி உச்சபட்ச குற்றம்னு கொண்டோம்னா அதுல வந்து ஒரு கோமா நிலை அடையக்கூடிய நிலைமையில இருந்துச்சுன்னா தூக்கு தண்டனை கொண்டு வர கொண்டு சட்டமே வந்தாச்சு. அதன் பிறகும் கூட எங்கேயாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையுதா? உச்சபட்ச தண்டனை அறிவித்து விட்ட பிறகு கூட எங்கேயுமே குறையல. அப்படிங்கும் போது மகளிர் ஆணையத்துக்கு ஒரு சம்மன் அனுப்புறதோ, ஒரு வாரண்ட் அனுப்புறதோ, ஒரு அரெஸ்ட் பண்றதோ, ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்றதோ மாதிரி விஷயங்கள் இருந்தா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சு நம்ம நம்பலாமா? இது குற்றங்கள் குறையறதுக்காக இந்த அதிகாரங்கள் வந்து நம்ம கேட்கல. அந்த குற்றங்களை குறையறதுக்கான காரணங்களை வந்துட்டு அது பல்வேறு வகையில வந்துட்டு அது ஒரு சமூக பிரச்சனை. வந்து குற்றவாளிகள் வந்து உடனடியாக வந்து அது குற்றவாளி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்வு வேணும்ன்றத நம்ம முக்கியமான விஷயம். அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வந்துட்டு ஒரு தண்டனை உடனடியாக வாங்கி தரணும். அதுக்கு வந்து ஒரு முக்கிய அதிகாரங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செயல்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வந்துட்டு சில விஷயங்கள் தேவைப்படுது. அதுதான் அதுக்கு விசாரணை இல்லாம நம்ம எப்ப யாரை நம்ம கைது செய்ய முடியும், யார் மேல நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும்? நம்முடைய ஜனநாயக நாட்டுல அது போன்ற விஷயங்கள் நடக்கிறதே இல்லை. அது நம்ம தான் வந்துட்டு ஒரு பயத்திலே இருக்க. வந்துட்டு மகளிர் ஆணையா பெண்களுக்கு சார்பா மட்டும்தான் சில விஷயங்களை முடிவு எடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதிகாரத்தை யாரு கையில வச்சிருந்தாலும் வந்துட்டு அவங்க தவறாதான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றதே வந்துட்டு சரியான ஒரு விவாதமா இருக்க முடியாது. ஆனா இந்த விவாதங்கள்லாம் எதை ஒட்டி நான் எப்படி பாக்குறேன், ஆண்கள் சம்பந்தப்பட்ட ஆண்களுக்கு ஆதரவாகவும் பரிந்துரை கொடுத்திருக்குதா? கண்டிப்பாக கொடுத்திருக்கோம் சார். நானே சொல்றேன் எங்களுடைய கமிஷன்லயே கண்டிப்பா அதெல்லாம் வந்து நாங்களே அது போன்ற நிறைய கேஸ் எல்லாம் பார்த்து பாதிக்கப்பட்ட பெண் ஒரு பாதிக்கப்படாமே ஒரு பெண் வந்து குற்றவாளியா வந்து கணவனை சொன்னப்போ அது தகுந்த விசாரணைக்கு அப்புறம் அது இல்ல அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு அந்த பையனை விடுதலை செய்யற இடத்துல எல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி அமைப்புன்னு வரும்போது அதுல வந்து நியாயம் வந்து இருக்குதா இல்லையாங்கிற தாண்டி அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தான் நீங்க சொன்னீங்க. அவங்க ரெண்டு பேருமே உதாரணம் சொல்றாங்க. நாங்க அவங்க சமூக நலத்துறை தலைவராக இருந்தவங்க, இவங்க இன்னைக்கு மகளிர் ஆணைய உறுப்பினர் இருக்கிறவங்க. நாங்க பெண்களுக்கு எதிரான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறோம், பரிந்துரை கொடுத்திருக்கிறோம், ஆண்களை விடுவிச்சிருக்கிறோம், அவங்களுக்கு எந்த குற்றம் இல்லைன்னு நாங்களே பரிந்துரை பண்ணிருக்கோம் சொல்றாங்க. அத ரெண்டு கிளாரிபிகேஷன் சொல்ல விரும்புறேன். நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், அவங்க எந்த ஒரு அட்ஜுடிகேட்டிவ் ஒர்க் இப்போ கூட பண்ணல. அட்ஜுடிகேட் ஒர்க் பண்ணாத பொழுது அவங்க எப்படி வந்து நாங்க விடுவிச்சோம், தீர்ப்பு சொன்னோம், கம்ப்ளைண்ட் நாட் பப்ளிஷபிள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றது அர்த்தம் கிடையாது. நீங்க வார்த்தைகளுடைய புரியுது. நான் வந்துட்டு உங்கள்ட்ட வரேன். சீனியர் கவுன்சிலர்னால நீங்க வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க புரியுது. அவங்கள்ட்ட ஒரு புகார் வருது, அந்த புகார் அவங்க அணுகும் போது அவங்க வந்து இதுல நியாயம் இல்லைங்கிற முடிவு பண்ணாங்க. சோ மேல் நடவடிக்கை தேவையில்லை. நீங்க சொல்றீங்களா பரிந்துரை பண்ண முடியும்னு. இப்ப அவங்களே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பரிந்துரை அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆண் மேல ஒரு புகார் பதிவு பண்ணி சொல்லலாம். பதிவு பண்ணாங்களே அப்புறம் அப்படி சொல்லாம இல்லப்பா உன் மேல நியாயம் இல்ல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? நாளைக்கு இந்த லேடி இல்லாட்டி நாளைக்கு இந்த ஆண் எங்கனாலும் போய் சொல்லலாம் இல்லையா? போலீஸ் விசாரணை கோர்ட்ல வரும்போது ஒரு சாட்சியில் ஒரு விஷயம் சொல்லலாம் இல்லையா? மகளிர் ஆணையத்தை இதை விசாரிச்சுட்டு என் மேல குற்றம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க காட்ட முடியுமா இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு ஸ்டுடியோவிலேயே சொன்னாங்க. போன டிபேட்லயே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆண்மகன் என் மேல் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி மகளிர் ஆணையத்தில் என்கொயரி நடத்தப்பட்டது, விசாரணை 3 முறை 4 முறை நடத்தப்பட்டது, எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்த பின்பு இதன் மேல் நடவடிக்கை தேவையில்லை என்று அது க்ளோஸ் செய்யப்பட்டது என்பது நமது ஸ்டுடியோலேயே வந்து அது நான் என்ன மறுபடியும் தெளிவுபடுத்த விரும்புறேன் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன். ஒரு மகளிர் ஆணையம் என்பது வெறும் புகார்களை பெற்றுக்கொண்டு அதை முகாந்திரம் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிக்கை அனுப்பும் குழு மட்டுமல்ல. மகளிர் ஆணையத்தினுடைய பங்கன்ஸ் 10வது செக்ஷன்ல ஒரு 10-15 பங்கன் ஏற்று இருக்கு. அதுல வந்து ஒரு பங்கன் தான் இது. மீதி இருக்கிற பல பங்கன்ஸ் மகளிர் சார்ந்த மதிப்பீடுகள், சட்ட திருத்தங்கள், மகளிர் சார்ந்த அறிவுரைகள், இப்படி பல அறிவு கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அறிவு சார்ந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுதான். அதனால ஒரு புகார் கொடுத்துட்டு அவங்க அனுப்புறாங்களா இல்லையாங்கிறது இவங்க அனுப்பாட்டி கூட அனுப்பிச்சாலும் அனுப்பாட்டியும் மகளிர் ஆணையத்திலேருந்து ஒரு புகார் போயிட்டனாலேயே ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து குற்றம் செய்தார்னு வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. எங்க இந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி ஹூ இஸ் ஒர்க்கிங் அண்டர் த சிஆர்பிசி.
ஒரு சிஆர்பிசில ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பெண் கொடுத்து மகளிர் ஆணையம் மூலமா போச்சு. சட்டத்தோட நிலைமை என்ன அப்படிங்கறத இந்த விவாதத்தில் இருக்கிற 4 பேரும் நானுமே கூட முழுமையா புரிஞ்சுக்கிறோம். சட்டத்தில் என்ன நிலைமை இருக்குங்கிற புரிஞ்சுக்கிறோம். அது 10வது அப்படிங்கறத பிரச்சனை. நீங்க சொன்னீங்க இது 7 இருந்து I வரைக்குமான அவங்களுடைய அடிப்படை கடமைகள்ல ஒரு தான் நம்ம விசாரிக்கிறது. ஒரு பேச்சு இருக்கட்டும். நான் கேட்கிறேன், ஒரு வழக்குல முனியாண்டி மாடசாமி முருகேசன் யாரோ ஒரு வழக்கறிஞர் போறதுக்கும் அவர் சீனியர் கவுன்சிலா உங்களை போட்டு விஜயன் அங்க போய் நிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குமா இல்லையா? ஒரு சின்ன வித்தியாசம். நீதிபதி என்ன விஜயன் வந்திருக்காரு என்னன்னு பார்க்க மாட்டாரா? ஏன் நம்ம ராமஜெத்மலி வந்திருக்காரு பாக்குறோம், ஏன் விஜயன் வராரு பாக்குறோம், ஏன் துளசி வராரு பாக்குறோம். ஒரு சின்ன பார்வை இருக்குல்ல. நாங்க அந்த அளவுக்கு ஒரு சீனியர் கவுன்சிலுக்கான ஒரு அளவுக்காவது மகளிர் ஆணையத்துடைய பரிந்துரையை நீங்க ஏற்க முடியுமா முடியாதா? சொல்லிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஒரு என்கொயரி, ஆல்ரெடி ஒரு பார்வை இது மீது செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கலாம்னு வைக்க கூடாதா? கூடாதுன்றவே நான் இப்ப வாதிட வரல. மகளிர் ஆணையத்தினுடைய பரிந்துரையோ அல்லது பரிந்துரைக்கு தகுந்ததல்ல என்று அவர்கள் தள்ளிவிடுறதோ மகளிர் ஆணையத்தோடய முடிஞ்சிற விஷயம். எப்படி வச்சுக்குவோம், அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, மகளிர் ஆணையத்துல ரெக்கமெண்ட் பண்ணிக்கல, அவங்க we don't feel a cognizable case விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த பெண்ணுக்கு in a manner known to law அப்படின்னு நீதிமன்றத்துல மகளிருடைய ஆணையத்தினால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு வழக்கு அங்கேயே முடிஞ்சிருங்கிறது தான் லீகல் பொசிஷனா இருந்தா அவங்க சொல்றது கரெக்ட். விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத வழக்கும் எடுத்துக்கொண்ட ஒரு வழக்கும் இது ரெண்டுமே இருந்தாலும் அது உண்மையிலேயே சட்டப்படி சரியா என்பதை நீதிமன்றங்கள் மட்டுமே முடிவு செய்ய முடியும். அதனால ஃபைனாலிட்டி, the final word is not with the Women's Rights Commission. It ends with the adjudicative body which is meant for it. நீங்க சொல்றதுபடி நாட்டுல மாநில ஆணையத்தை விட்டுருங்க, மனித உரிமை ஆணையம், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், இது எல்லாமே தேவையில்லாத விஷயம் தான். தேவையில்லை நான் சொல்ல, நீங்க புரிஞ்சுக்கல இன்னும். இதெல்லாம் இந்த ஆணையம் எல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னா, ஒரு விஷயத்தை கன்வென்ஷனலா போலீஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்து பாக்குறது ஒண்ணு, ஒரு விஷயம் சமூகம் சார்ந்த சில மதிப்பீடுகளை ஏற்படுறது, தட் இஸ் ஒப்பீனியன் மேக்கிங். ஒரு ஒப்பீனியன் மேக்கிங்ல ஒரு மகளிர் ஆணையத்தினுடைய ஒப்பீனியன் மேக்கிங்க்கு ஒரு பர்சுவேசிவ் வேல்யூ இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஹியூமன் ரைட் வயலேஷனை பத்தி சொல்ற ஒரு பர்சுவேசிவ் வேல்யூ இருக்கு. ஒரு பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷனுக்கு ஒரு பர்சுவேசிவ் வேல்யூ இருக்கு. எல்லா கமிஷனுக்கும் அவர்கள் கொடுக்கின்ற அறிக்கைகளும் விசாரணை அறிக்கைகளும் ஒரு பர்சுவேசிவ் வேல்யூ இருக்கிறதுல ரெண்டாவது விஷயமே இல்ல. பிராக்டிகலா பார்க்கும் பொழுது நீதிமன்றத்திற்கு முன் ஒரு விஷயம் ருஜுப்படுத்துவதற்கு அட்ஜுடிகேட்டிவ் மெக்கானிசம் ஒரு கான்செப்ட் இருக்கு. அட்ஜுடிகேட்டிவ் மெக்கானிசத்துல சட்டத்தினுடைய அளவுகோல்களை வைத்து எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த மகளிர் ஆணையத்தினுடைய பர்சுவேசிவ் வேல்யூ இஸ் ஒன் ஃபெதர் ஆன் த கேப். இட் இஸ் நாட் த ஹோல் பை இட் செல்ஃப் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை நாங்க கேட்கவில்லை. நாங்க எப்பவுமே இன்ட்ரூஷன் இன்டு தி ஜுடிஷியரியோ ஜுடிஷியல் ரைட்ஸோ நாங்க கேட்கவில்லை. சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு பெண்ணுக்கு சீக்கிரமாக ஒரு நிவாரணம் இல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அந்த பவர்ஸ் எங்களுக்கு தாங்க, அதை எங்களுக்கும் கொடுங்க. இப்போ சில விஷயங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டே போகாம கூட கண்டிப்பாக முடிக்கிறோம். இப்போ எங்க கிட்ட வர்ற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லயே கோர்ட்டுக்கு போன வழக்குகள் கூட, ஃபேமிலி கோர்ட்ஸுக்கு போன வழக்குகள் கூட எங்களிடம் வருகிறது. ஒரு 30% ஆஃப் த கேசஸ் இங்கேயே நாங்க விசாரணையின் போதே நாங்களே, ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்க 7 பெண்கள் எங்களால் கண்டிப்பாக அவங்களே ரிகன்சிலியேஷன் பண்ண முடியுங்கிற கேசஸ் ரிகன்சிலியேஷன் பண்றோம். விசாரணைங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. என்கொயரி அதுவும் கூட சொல்லக்கூடாது. நீங்க பேச்சுவார்த்தை சொல்லிக்கலாம். கண்டிப்பாக the word used is enquiry. ஆக்சுவலி என்கொயரி எங்கதான் சொல்லப்பட்டுள்ளது. எல்லா பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் விசாரணை பண்ணும்போது இல்ல என்ன சொல்றது, அதுக்கு தமிழ்ல வேற என்ன, நீங்க சொன்ன மாதிரி ஏதோ விஷயத்தை பற்றி பிரச்சனை முயற்சி பண்ணும்போதே அது 2 பேருக்கு ஒத்து போகவில்லை அப்படின்னா இந்த நம்மளுடைய கமிஷன்ல வந்ததுக்கு அப்புறம் மியூச்சுவல் கன்சர்ன்ல போன எத்தனையோ கேசஸ் இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸே ஆஃப் தி கோர்ட் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய கேசஸ் எத்தனையோ இருக்குது. அதாவது நடைமுறையில் எவ்வளவு சீக்கிரம் பெண்களுக்கு நிவாரணம் கிடைக்க முடியுமோ அதுதான் முக்கிய குறிக்கோளாக இருக்கிறதே ஒழிய இதில் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அது பெண்கள் ஆணையம்ங்கிறதுக்காக பெண்களுக்கு தனி சட்டம் இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்க நிவாரணம் கொடுக்கிறோம். சட்டத்தை மீறியோ இல்ல ஜுடிஷியல் ரைட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியோ நாங்க எந்த அதிகாரத்தையும் கேட்கவில்லை.
நாங்க வந்து எதுவும் வந்து எங்களுக்கு வழங்கப்படாத இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்களை கேட்கல. நாங்களுக்கு எது வழங்கப்பட்டிருக்கோ எது வழங்கப்பட வேண்டும் அதான் கேட்கறது சொல்றோம். அடிப்படையால இது போன்ற விஷயங்கள் அந்த மாதிரி வந்து அதிகாரம் கைது செய்வதற்காக உள்ளிட்ட அதிகாரம் தேவையா என்று கேட்கும்போது மிக முக்கியமான கேள்வி எல்லாருமே சொல்றாங்க, இந்த அதிகாரம் தவறுதலாக பயன்படுத்தப்படக்கூடிய அபாயம் அதிகம் இருக்கிறது. அப்படியானால் தவறுதலாக பயன்படுத்தப்படாத சட்டம் இந்த நாட்டில் எதுவும் ஒன்றாவது இருக்கிறதா? நான் திரு சித்தரண்ட கேட்கிற ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியா நீங்க இருக்கிறீங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல நாடு முழுக்க இந்த மகளிர் ஆணையத்தில் அதிகமான புகார் எது வருதுன்னா, தேசிய அளவில் 2013-14 குடும்ப வன்முறைகள் நடக்குது. வீட்டுக்காரர் அடிக்கிறாரு, மாமனார் மாமியார் குடும்ப வன்முறை சட்டங்கள் தான் 4635 வழக்குகள் வந்து அவங்கள்ட்ட போயிருக்குது. அவங்கள்ட்ட புகார் போயிருக்குது. வழக்குன்னா சண்டைக்கு வந்துருங்க, புகார் போயிருந்தது. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, போலீஸ் தங்களை கொடுமை பண்ணிருக்காங்க, இல்லாட்டி போலீஸ் தங்களுடைய வழக்கு பதிவு பண்ணல. போலீஸ் சார்பான போலீஸ் தொடர்புடைய புகார்கள் பாத்தீங்கன்னா, போலீஸ்காரங்களால் நடக்கூடிய அட்ராசிட்டி உட்பட தொடர்பு அது 4777 இருக்கு. அதை விட 100 எண்ணிக்கை கூட இருக்குது. இந்த புகாரை நீங்க திரும்பி போலீஸ் போனா நியாயம் கிடைக்கிறது. இன்ஸ்பெக்டர் தான் அந்த சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி தான் வந்து பிரச்சனையே பண்றாரு. திரும்ப நீங்க அவர்கிட்ட தான் போன யார்ட்ட போனா திருப்பி கோர்ட்டுக்கு தானே போனோம். நான் இல்ல தப்பே இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமானோ அல்லது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விசாரிக்கிறது தப்பே இல்ல. அதுக்காக வேண்டி பாதிக்கப்பட்ட நபர் ஒரு புகார் கொடுத்தாலே புகார் வந்து உண்மை என்ற அர்த்தம் இல்ல, ஜெனரல் அர்த்தம் இல்ல. அவங்க ஒரு எந்த புகார் வந்தாலுமே உண்மையின் அர்த்தம் கிடையாது. அப்படி சொல்லுங்க. உங்கள் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஒரு ஆள் மேல கொடுத்த உடனே அர்த்தம் இல்ல. உங்க ஸ்டேஷனுக்கு ஒரு கொலை புகார் வருது, இவர் கொலை பண்ணிட்டாருன்னு வருது. நீங்க போய் ஒருத்தர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா அவர் கொலை பண்ணிட்டாரு? நீங்க முடிவு பண்ணீங்களா நீதிமன்றம் முடியும்? இல்ல இல்ல இல்ல, உடனே அரசு பண்ணவே முடியாது, உள்ள வைக்கவே முடியாது. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல பிரேமா பேசி if the complaint discloses the commission of any cognizable offense நாங்க எஃப்ஐஆர் போறோம். எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சு ஒரு பர்టిక్యులர் ஆள் மேல பிரேமா பேசி கேஸ் மேடம் அப்பனா மட்டும் தான் அரசு. திருச்சித்தரன் உங்களுக்கு தெரியும், நீ அது கூட இன்னும் 2 செக்ஷன் சொல்ல போறீங்க. அந்த செக்ஷன் சொல்லுங்க, செக்ஷன் உள்ளது. நான் கேக்குறது நடைமுறை உண்மை என்னவாக இருக்கிறது? இல்ல இன்னைக்கு சிறையில் இருக்கக்கூடிய 60% பேர் வெறும் விசாரணை கைதிகள். நீங்க எந்த அடிப்படையில் கைது பண்றீங்க? எல்லாரும் முடிவு பண்ணீங்களா? அப்ப நீங்க 60% பேர் தண்டனைக்குள்ளாராங்களா? இல்ல இல்ல, நீங்க அது தவறாவே சொல்லப்பட்டு வருது. இப்ப ரிமாண்ட் பிரிசனர்ஸ் வேற, விசாரணை கைதிகள் அப்படிங்கிற வேற வேற, ட்ரையல் பிரிசனர்ஸ் வேற. ரிமாண்ட் பிரிசனர்ஸ் நாங்க ஒரு கேஸ்ல வந்து பிரேமா பேஸ் கேஸ் இருக்குன்னு ஒரு காங்கிரஸ் கேஸ் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றோம். ரிமாண்ட் பண்ண உடனே கோர்ட் வந்து அவங்களை ரிமாண்ட் பண்ணிடணும், நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்திடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிரேமா பேஸ் கேஸ் இருக்கு, இது போலீஸ் உண்மையான கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க மட்டும்தான் நீதிமன்றம் அவங்களை வந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பணும், ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பணும். ஒண்ணு. ஒரு பெரிய கேஸ்ல 90 நாள், ஆர்டினரி கேஸ்ல 60 நாளைக்கு நாங்க சார்ஜ் ஷீட் போடல, எங்களை விசாரணையை முடிச்சு சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல, ஃபைனல் ரிப்போர்ட் அனுப்பலைன்னா நீதிமன்றத்துல அந்த அக்யூஸ்ட் வந்து நான் எனக்கு பெயில போனோம். உண்மையான புகாரா இல்லையாங்கிறத மாலிரானை பார்க்கணும்னு சொன்னீங்க. கண்டிப்பா அதே தானே நீங்களும் பாக்குறீங்க. போலீஸ் மனசுல ஒரு கன்வின்சிங் பாயிண்ட் கிடைக்கல. நான் வந்து அக்காவண்டி போலீஸ்ல எல்லா கொடுத்த கம்ப்ளைண்ட்லயும் சரியா விசாரிச்சாங்க, 100% பெர்ஃபெக்ட்டா யாராவது பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது நான் வாதாட வரல. அதே மாதிரி மாலிரானில் 2-3 தப்பா போயிட்டு போது 90 சரியா வந்துரு போது இல்ல இல்ல இல்ல, நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அப்படி நீதிமன்றத்தில் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்களுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கல, வழக்கு பதிவு செய்யல, இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அபியூஸ் பண்ணாரு, மிஸ்யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி மகளிர் ஆணையத்துக்கோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல போய் அவங்க விசாரிச்சு பிரேமா பேஸ் கேஸ் மேட விட்டு இந்த சோன்சோ போலீஸ் ஆஃபீஸ் தப்பு பண்ணிருக்காரு, ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி டிஜிபிக்கு ரிப்போர்ட் அனுப்பி நிறைய ஆக்ஷன் எடுத்திருக்கோம். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் பாதிக்கப்பட்டிருக்கு. கிரிமினல் கேஸ் வர மாதிரி இருந்தா 1 கேஸ் கிரிமினல் கேஸ் கூட ரெப்பேர் போட்டிருக்காங்க. தப்பே கிடையாது. வெளியே அதிகம் வரல, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு கண்டிப்பா இவங்க கேட்கறது என்ன, நாங்க சமன் அனுப்பணும், சமர்ப்பணம் வரல, எங்களை மதிக்க மாட்டேங்காங்க, அதனால எங்களுக்கு அரசு பவர் கொடுங்க, உடனே அரசு பண்ணா கண்டிப்பா வந்துருவாங்கல்ல, நாங்க எஃபெக்டிவா ஒர்க் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. 7 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை உள்ள ஒரு கிரிமினல் கேஸ்லயே உடனே நீங்க அரசே போலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு லேட்டஸ்ட்லி சரீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் கொடுத்துட்டாங்க. முதல்ல 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்க, ஆப்போனன்ட் பார்ட்டி கூப்பிட்டு விசாரிங்க, என்னன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பவர் யூஸ் பண்ணி நீங்க அப்படி டிஸ்கிரிப்ஷன் பவர் யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இட் மஸ்ட் பி வெரி மச் ஜுடிஷியஸ், ஜஸ்டா இருக்கணும். 7 இயர்ஸ் வரைக்கும் அரசே பண்ணக்கூடாதுன்னு கிரிமினல் கேஸ்லயே சுப்ரீம் கோர்ட் மேண்டேட் கொடுத்திருக்கும் போது ஒரு சமன் சர்வ் பண்ணி வரலங்கிறது அரசு பண்ண முடியுமா? நாங்க அரசு பண்ண அவங்களுக்கு பவர் தர முடியுமா? அப்படி அரசு பண்ண தவறா இருந்தா கொடுக்கறதா இருந்தா இட் மஸ்ட் பி a cognizable offense. பிடியான இன்றி கைது செய்யப்படக்கூடிய ஒரு குற்றமாக இருந்தால் மட்டுமே. சுப்ரீம் கோர்ட் நூற்றுக்கணக்கான பரிந்துரைகளை குறிப்பா காவல்துறை சொல்லிருக்கு கை விலங்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரையும் கை விலங்கு போடுறது நம்ம கண்கூடா பாத்துட்டு இருக்கிறோம். ஒருத்தரை கைது பண்ணும் போது 10 கட்டளை சொல்லி இதெல்லாம் கடைபிடிச்சு சொல்லிருக்காங்க. எத்தனை நடைமுறை சாத்தியம் நீங்களே ஆஃப் ரெக்கார்டு சொல்லுவீங்க. நீங்க எது வந்து நீங்க சரியா கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கடைபிடிச்சிட மாட்டாங்க சந்தேகத்தை நீங்க சொல்லுங்க. நான் அதை சொல்ல வரல. இவங்க இதுல என்ன சொல்றாங்க, இப்ப கேட்கறது அவங்க வந்து போலீஸ் பவர் அண்டர் சிஆர்பிசி, power to conduct investigation, power to conduct search, power of seizure and power
பவர் டு எஃபெக்ட் அரெஸ்ட். இந்த பவரை போலீஸ் பவரை எங்களுக்கு கொடுத்தோம்னா எஃபெக்டிவா நாங்க சாட்சிகள்லாம் வர வச்சு அல்லது ஆபரேட் பார்ட்டி வர வச்சு விசாரிச்சு ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும். எஃப்ஐஆர் போட முடியுமா, விசாரிக்க முடியுமா, சார்ஜ் ஷீட் போட முடியுமா? போலீஸ் பவர் இல்ல. தென் தி ஜுடிஷியல் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் விமானம், ஸ்டேட் கமிஷன், இட் ஷால் பி டிக்ளேர்ட் as a police station. Only by way of GO declared as a police station இருந்தால் மட்டுமே அவங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியும், வழக்கு பதிவு செய்ய முடியும், விசாரணை நடத்த முடியும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அரசுங்கிறதுக்கு இப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? அவங்க கைது பண்ற அதிகாரம் கூட அப்படின்னு சொன்னா வல்சலகுமாரி போய் யாருமே கைது பண்ண போறது இல்ல. கேட்கறதும் ஒரு போலீஸ் டீம் கொடுங்க கேட்டுட்டாங்க. கமிஷனர் இல்லை என்றால் இதன் உள்நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாகவே அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் நாங்க கேட்கவே இல்லை. எங்களுக்கு இப்ப ஒரு புகார்தாரர் நீங்க சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பெண் என்று சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால புகார் கொடுத்த பெண்ணினுடைய புகார் உண்மையா பொய்யா அப்படிங்கறதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆண் மகனை வரவழைப்பதற்காக உள்ள ஒரு கேடயமாகத்தான் நாங்க இந்த பவர்ஸை கேட்கிறோமே, அதை மிஸ்யூஸ் பண்றதுக்காகவும் மிஸ்யூஸ் ஆகும் அப்படின்னு இவங்க அசம்ஷன் கம்பல் பண்றதுக்காக வேண்டி ஒரு அரசு கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆர்பிட்ரியா இருக்கும். அது ரொம்ப எக்ஸசிவ் பவர். இல்ல அவங்க வந்து क्वेश्चन ஆஃப் அரெஸ்டே வராது. நீங்க எப்ப பண்ண முடியும்? when they come and appear before the commission முன்னால் ஆஜராகி அவர்கள் தரப்பு வாதத்தை சொல்வதானால் கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு क्वेश्चनே வராது. இப்ப இவங்க வந்து இந்த லேட்டஸ்ட் இந்த பில்ல கேட்டிருக்காங்க, ஒரு நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், அதுல சேர்பர்சன் அப்படின்னா யூனியன் கேபினட் மினிஸ்டர் ரேங்க்ல இருக்கணும், மெம்பர் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரேங்க்ல இருக்கணும். அதெல்லாம் கேட்க வேண்டியதான், நல்ல ஒரு இருக்க வேண்டியதான். எனக்கு வர மாட்டேங்காங்க, எங்களை மதிக்க மாட்டேங்காங்க, அரசு உள்ள போடணும், எங்களுக்கு பவர் கொடுங்க அப்படின்னா இட் மஸ்ட் பி டிக்ளேர்ட் as a police station. போலீஸ் ஆபீசருக்கு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் தர முடியாது. இப்போ ஹைகோர்ட் விஜிலன்ஸ்ல ஹைகோர்ட் கொடுக்கல, பவர் கொடுக்கல, போலீஸ் ஆபீசருக்கு அரெஸ்ட் பண்ற பவர் கொடுக்கவே இல்லையா? நீங்க யூ நேம் இட் a court or name it a police station, you name it whatever you want. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு அமைப்பு ஒரு ஆணையம் கொடுத்திருக்கிறதுனால சில விஷயங்கள் கொடுங்க. அவங்க ஏற்கனவே சொன்ன போல அவங்க வல்சலகுமாரியோ சல்மாவோ போய் யாரையும் அரசு பண்ண போறல, இவர் 2 அரசு யாருக்கும் போய் சினிமா டைலாக் சொல்ல போறல. அவங்க திரும்பவும் கூட அவங்க எந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம், உங்களை மாதிரி காவல்துறை அதிகாரிகள் தான் இப்படி சொன்னீங்களா, ஆவியில வந்து இவர் இருக்கிறாரு, ஈபில வந்து இவர் இருக்காரு, அது மாதிரி அவங்க அந்த மாதிரி கொடுக்க போறாங்க. இப்ப கூட சல்மா குறிப்பிட விரும்புறாங்க நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு விஷயம் இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்துட்டு நிறைய வந்து ஆணையங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து எப்படி செயல்படுது எப்படி செயல்படாம இருக்குங்கிறத நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். வந்து ஆனா இந்த மகளிர் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சுன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். வந்து பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனே தீர்வு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த ஆணையம் உருவாக்குது. வந்து அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு களத்தில் இறங்கக்கூடிய அந்த ஆணையத்திற்கு எந்த அளவிற்கு அவர்களுடைய நம்பிக்கையை பாதுகாப்பை தர முடியுங்கிறதா மீட்டு தர முடியுங்கிறதா இங்க கேள்வி. அதுக்காக தான் இந்த அதிகாரங்கிறது கைது செய்யக்கூடிய அளவுக்கு போகணுங்கிறது வந்துட்டு ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காக கூட வச்சுக்கலாம். வந்துட்டு கைது செய்யறதுங்கிறது 2வது பட்சம். ஆனால் அந்த அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொள்ள கூட தர வேண்டும், எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்கிற பல்வேறு விதமான அதிகாரங்கள் அந்த கோரிக்கைக்குள்ள இருக்கு. வந்துட்டு இது யாரெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், எந்த மாதிரியான தேவைகள் இருக்கு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்துட்டு நம்ம எப்படி வந்து சேவ் பண்ண முடியும், இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காகத்தான் இந்த அதிகாரத்தை கேட்கறாங்களே ஒழிய நாங்க சட்டத்துறையை கையில எடுத்துக்கிறதுக்கோ அல்லது காவல்துறையை கையில எடுத்துக்கிறதுக்கோ அது அந்த நம்பிக்கையை வந்து நம்ம எப்படி காப்பாற்றுறதுங்கிறதா இங்க முக்கியமான ஒரு விஷயம். ஆனா தொடர்ந்து பார்த்தோம்னா எத்தனையோ அமைப்புகள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணப்படுது. ஆனா எப்பவுமே சந்தேகம் வர்றது எதன் மேலன்னா பெண்கள் குறித்த ஒரு அமைப்பு இயங்கும் பொழுது அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தால் அவங்க வந்து மோசமா நடந்துக்குவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எப்பவுமே தொடர்ந்து முன்வைக்கப்படுது. வந்துட்டு எல்லாரும் மிஸ்யூஸ் பண்றாங்க. இரண்டு முக்கியமான விஷயம் மட்டும் நம்ம பேச வேண்டியிருக்குது. இந்த மாதிரி மகளிர் ஆணையத்துக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டால் நாளை இதே போல அனைத்து ஆணையங்களும் எங்களுக்கு இது போன்ற அதிகாரங்களை கொடுக்கணும்னு சொல்லாத, அப்படி வந்து பேரலான பாடி அதிகமான சட்டத்தை வந்து கையாளக்கூடிய பாடிகள் அதிகமா ஆயிடுச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை விளைவிக்காதா? இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஜேசுதாஸ் போன்ற மூத்த குடிமக்கள் மிக மூத்த சமுதாய அமைப்பு கொண்டவர்கள் இளம்பெண்கள் இப்படி எல்லாம் ஆடை அணிய கூடாது என்று சொல்வதற்கு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படுமானால் இந்த மாதிரி அதிகாரம் மகளிர் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டால் அது எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்துது? வல்சலகுமார் கேட்கிறோம். இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல முக்கியமான விஷயம், இன்று நீங்கள் கேட்கிற சில உரிமைகள் வேணும் கேட்கிறீங்க, அது வந்து கைதா மற்ற விஷயங்கள் எவ்வளவு சாத்தியம் இல்லை பார்ப்போம். இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோம். இதே போன்ற அதிகாரம் ஒவ்வொரு ஆணையம் கேட்க ஆரம்பிச்சிட்டா நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு அமைப்புக்கே ஒரு மரியாதை இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு தீர்ப்பு, ஆளாளுக்கு ஒரு உத்தரவு, ஆளாளுக்கு ஒரு கைதுன்னு போனா இது எங்கே போய் முடியும்? சுருக்கமா
அது ஒவ்வொரு கமிஷனும் எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கறதுல கேட்பாங்களா இல்லையா அப்படிங்கறத நான் இப்போதைக்கு தீர்மானிக்க முடியாது. லாஜிக்கலா கேட்கலாம். ஆனால் எந்த ஆணையமாக இருந்தாலும் அது அல்டிமேட் அத்தாரிட்டி கிடையாது. அதையும் செக் வைக்கிறதுக்கு நம்மளுடைய நீதிமன்றங்கள் இருக்கின்றன. நாம் எந்த ஒரு இப்போ அப்ப எதுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து அங்க போகணும்? அங்கதான் ஏற்கனவே அதிகார வரம்பு இருக்குல்ல. துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் அதையும் நீங்க கவனிக்க வேண்டும். அதாவது கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யப்படுத்தப்படும் அப்படிங்கறது தான் இவங்களுடைய வாதம். அதாவது பெண்கள் ஆணையத்திற்கு இவ்வளவு அரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தையோ மேற்கொண்டு பல அதிகாரங்களையோ கொடுத்து விட்டால் அதை துஷ்பிரயோகம் செய்வார்கள் அப்படிங்கறது இவர்களுடைய வாதம். அப்படி துஷ்பிரயோகம் செய்யப்படுமே ஆனால் அதையும் செக் பண்றதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அது செய்யப்படும் அப்படிங்கறது அல்ல என்னுடைய வாதம். கண்டிப்பாக அதான் ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, எல்லா துறையை சார்ந்த பலரும் அதில் பங்கேற்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் டிலிஜென்டாகவும் எது சரி எது தவறு, எந்த காலகட்டத்தில் அரசு செய்யப்பட வேண்டும், எந்த விஷயத்திற்காக செய்யப்பட வேண்டும், எந்தெந்த அந்த நேரத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு தீர்ப்பினையோ ஒரு முடிவினையோ எடுப்பதற்கு 6 பேர் 7 பேர் கலந்துதான் ஒரு முடிவினை எடுக்க போகிறார்கள். உங்களுக்கு அதிகமான உரிமை வேணும். பட் இதனால காவல்துறைக்கு நீதித்துறைக்கு அதிகமான பொறுப்பு கூடுது அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொறுப்பு கண்டிப்பாக பொறுப்பு கூடுகிற அளவில் இருக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை. இவர்களுடைய அனுமானங்களுக்காக நான் பதில் அளிக்கிறேன். திரு சித்தரன், உங்களுடைய இறுதியான பார்வை இதுல பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏற்கனவே இந்த தாழ்த்தப்பட்டவரோ பிற்படுத்தப்பட்டவரோ பெண்களோ சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. குடும்பமா அந்த பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் கிராமமா இருந்த நகரம் இருந்தாலும் இந்த பெண்கள் இந்த நிலையில் இருக்காங்க கண்கூடா பாக்குறோம். இதனாலதான் மகளிர் ஆணையம் ஒன்று வச்ச பிறகு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறவங்களும் நீதித்துறை போறவங்களும் மகளிர் ஆணையத்துக்கும் போறாங்க. மகளிர் ஆணையத்துக்கு ஆயிரக்கணக்கான வழக்குகள் வருது அப்படிங்கிறது அந்த ஆணையத்தின் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறது தெரியுது. அப்ப அதை நிறைவேற்றி அதை வலுப்படுத்தி தர வேண்டியதானே உங்களுடைய கடமையா இருக்க முடியும், அரசுடைய கடமையா இருக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா சந்தேகமே இல்ல. அதான் சொன்ன மாதிரி மற்ற ஆணையத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் லெவல்ல போட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ஆணையத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்து ஆணையத்துக்கு எய்ட் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. நான் சொல்ல போறது இவங்களே கோர்ட் மாதிரியோ அல்லது ஒரு நீதிமன்றம் மாதிரியோ பவரை கையில் எடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணி எல்லாம் போனோம்னா சப்போஸ் இவங்களே விசாரிக்கலாம்னா காக்னிசபிள் ஆஃபென்ஸா இருக்க முடியும். காக்னிசபிள் ஆஃபென்ஸ்ல பிடிக்கக்கூடிய குற்றமா இவங்களுக்கு பவர் கொடுத்தா கூட அவங்க விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். எந்த காக்னிசபிள் ஆஃபென்ஸ் மோசமான கேஸ்னாலும் முதலே போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வராத ரிப்போர்ட் ஆர்டினரியா காக்னிசபிள் கேஸ் வரா மாதிரி உள்ள போர்வையில் உள்ள வழக்குகள் தான் அதிகமா இங்க வரும். நாங்க ஒண்ணு விசாரிக்க வன்முறை உட்பட அவங்க வராத வழக்குகள் அவங்கள்ட்ட வரக்கூடிய புகார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 விதமான புகார் வச்சிருக்காங்க. அதுல எல்லா விதமான புகார் இருக்குது. எனக்கு ஆபீஸ்ல உரிய சம்பளம் கிடைக்கல அப்படிங்கறதுல இருந்து என்னுடைய சம்பளம் வேற யாருக்கு என்னோட வேலை இதே மாதிரி வேலை பார்க்கிற ஆணுக்கு கூட சம்பளம் இருக்குங்கிறது ஆபீஸ்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குங்கிறது காவல்துறையினர் தவறா நடக்கிறார்கள் புகார் வரும். எல்லா புகாரும் அவங்கள்ட்ட வருது. இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி இருக்கிறது ரைட் தான். ஒரு ஏஜென்சி தப்பு பண்றாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் பாடி மாதிரியோ இன்னும் ஒரு செக் பண்றதுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கிறது நல்லது, கண்டிப்பா நல்லது, இருக்க வேண்டியதுதான். ஆனா அரசு ஏற்கனவே ஜுடிஷியரிக்கு அரசு பவர் இருக்கு. செக்ஷன் 44 சிஆர்பிஸ்ல எந்த மேஜிஸ்ட்ரேட் அரெஸ்ட் பண்ணலாம். செக்ஷன் 43 சிஆர்பிஸ்ல எந்த பப்ளிக் அரெஸ்ட் பண்ணலாம். எங்கேயா ஒரு மேஜிஸ்ட்ரேட் அரெஸ்ட் பண்றா நீங்க பாத்துருக்கீங்களா? பப்ளிக் அரெஸ்ட் பண்ற பாத்துருக்கீங்களா? போலீஸ் தான் எல்லாம் அரெஸ்ட் பண்றோம். எங்களுக்கு 1 லட்சம் போலீஸ் மேல 1,35,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நாங்க அரசு எஃபெக்ட் பண்ணி எப்படி பண்ண முடியும்? ஒரு மகளிர் 7 பேர் அல்லது இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட அவங்க ஏதாவது பண்ண முடியுமா? சரி, பண்ணவே முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது எங்களுக்கு, அவங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு. அதை இப்படி பேஸ் பண்றதுக்கு ட்ரைனிங் இருக்குது, அப்டேட் நாலேஜ் வந்துட்டே இருக்கு. எங்களுக்கு நாங்க ஈஸியா பண்ண முடியும். அவங்க ஒரு கேஸ் நீதிமன்றத்தில் போய் இப்படி தப்பு நடந்திருக்கு வழக்கு பதிவு செய்ய சொல்லிட்டாங்கன்னா நீதிமன்ற டேஷ் கொடுத்தா உடனே போல ஒரு சம்மனை சர்வ் பண்ணோம்னா எங்களுக்கு டேரக்ட் பண்ணா உடனே சமன் சர்வ் பண்ணி கொடுத்து ரெடியா இருக்கிறோம். நாங்க ஒரு ஆளை பிடிச்சு பண்ண ரெடியா இருக்கிறோம். ஆனா இவங்க இப்ப கேட்கக்கூடியது கூட செக்ஷன் 16A 16B இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல இந்த இது டீம் டு பி ஆஃபென்சஸ் அண்டர் திஸ் ஆக்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ஆஃபென்ஸ்ல பனிஷ்மென்ட் கொடுக்குறாங்க. அதுவும் நான் காக்னிசபிள் கேஸ். எப்படி அவங்க பார்க்க முடியும்? நான் காக்னிசபிள் கேஸ்ல போலீஸே பார்க்க முடியாது, ஜுடிஷியரிக்கே பார்க்க முடியாது அப்படி அரசு வாரண்ட் இஷ்யூ பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது நான் காக்னிசபிள் கேஸ் 16A 16B ரெண்டுலயுமே ஒரு போலீஸ் இவங்க உள்ள ஏஜென்சி கமிஷன் ஒரு சம்மன் அனுப்புனாங்க, வரல, ஒரு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் சொன்னாங்க, பண்ணல, வேற ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்கல செய்யலன்னு சொல்லி இந்த டிசோபீடியன்ஸுக்காக வேண்டி உள்ள அஃபென்ஸ் 16A 16B சொல்லுது. எல்லாமே 2 வருஷம் 3 வருஷம் 500 ரூபாய் 10,000 ரூபாய் அபராதம் தான். இது நான் காக்னிசபிள் கேஸ். இதுல எப்படி அரசு பவர் இருக்கு அவங்களுக்கு? இல்லவே இல்லையே. அப்போ இவங்களை டீம் டு போலீஸ் ஸ்டேஷன் டிக்ளேர் பண்ணி காக்னிசபிள் அஃபென்ஸ் இவங்களும் விசாரிக்கலாம் சட்டம் கொண்டா மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். சுருக்கமா கேட்க விரும்புறேன். சோ கடைசியில திரு சித்திரன் சொன்ன போல நீங்கள் ஒரு காவல் மையம் போல ஒரு காவல் நிலையம் போல செயல்படுத்த விரும்புகிறீர்களா? சுருக்கமாக
அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தீர்வு கிடைக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனா அதை வந்துட்டு தனிப்பட்ட முறையில செய்யறதை விட காவல்துறையும் எங்களோட இணைஞ்சு சரிக்கு சரியா வந்துட்டு எங்களை மதிச்சு வந்து அந்த அமைப்பையும் இணைச்சுக்கிட்டு செய்யணுங்கிறதா இங்க முக்கியமான விஷயம். அப்பதான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய 75 வயசு ஆளுநர் சொன்னா உடனே அவர் வந்து சர்வாதிகாரி, அவருடைய பேச்சு முட்டாள்தனமானது, அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஜேஎஸ்ஆர் இருந்தா கூட நீங்க கொண்டு வந்துறீங்க. ஒரு இல்ல ஒரு தனி நபர் வந்து ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்துக்கு ஒரு அவங்களுடைய உரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறது தப்பு. இன்னைக்கு இவ்வளவு குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது போன்ற கருத்துக்கள் வந்து கருத்தை வரக்கூடாது நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க வந்து பேசுற பாதி விஷயங்கள் ஆண்களுடைய உரிமை பறிக்கிற மாதிரி, அதாவது நீ யாராவது இல்ல நீங்க இத்தனை ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பார்த்து வந்துட்டு ஒரு கருத்தை நீ இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறதே வந்துட்டு வயலேஷன் தான். அப்படிதான் நான் பாக்குறேன். நான் வந்துட்டு அது போன்ற கருத்துக்கள் உருவாக்குன குற்றங்கள் தான் இன்னைக்கு சமூக சீரழிந்து போய் கிடக்கு. பெண்கள் நம்ம ஈஸியா அதை விட்டுட்டு போக முடியாது. அப்படி இல்ல அப்படி கிடையாது. வந்துட்டு ஒரு கருத்து எப்படி இந்த சமூகத்தை பாதிக்குது, எப்படி வந்துட்டு குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமா இருக்குங்கிறது வந்துட்டு காலங்காலமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். வந்து அதனாலதான் அந்த கருத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு. வந்துட்டு அதை பார்க்காம போக முடியாது, காரணம் கேட்காம போறதுக்கு வந்துட்டு நாங்க வந்து அமைதியாக இருக்க முடியாது. ஆனா கைது அதிகாரம் என்பது தனிப்பட்ட முறையில மகளிர் ஆணையம் வந்து 500 போலீஸ கையில வச்சுக்கிறோம், நாங்க போலீஸ் அனுப்புறோம் அப்படி கேட்கல யாரும். வந்துட்டு காவல்துறையும் இணைந்து இதை செயல்படுத்தினால் மட்டும்தான் அந்த அதிகாரம் ஓரளவுக்கு அவங்க சேர்ந்து ஒரு செயல்படுத்தினால் மட்டும்தான் புரிந்து கொள்ளப்பட்ட. நான் விஜயன் இறுதியான கருத்து கேட்கிறேன். இதுல சட்ட ரீதியா அமைப்பு ரீதியா இவர்களுக்கு வந்து அந்த அதிகாரம் ஏற்கனவே இல்ல. திரு சித்தனன் ரொம்ப தெளிவா வளர்க்குனாங்க. அவங்களுக்கு அந்த அவசியம் இல்லைன்னா சம்மன் வர சொல்லி தான் கேட்க போறாங்க. காகினிப் அஃபென்ஸ் ஆச்சுன்னா கோர்ட் பொலிஷன் ஏற்கனவே இருக்குது. ஓகே, எல்லாம் புரிந்து கொள்ளப்படுது. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே சொல்றது போல நீங்க செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் 100 வச்சுக்கோங்க. நீங்க முறைப்படி ஒரு ஆணையம் சரியான விதத்தில் செயல்படுறதுக்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை வழங்குங்க. எங்கிருந்து தொடரலாம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது ஆணைய உறுப்பினர் என்ன சொன்னாங்க, நாங்க சம்மன் அனுப்பிச்சா வரல சொல்லிடுறேன், எப்படி அமல்படுத்துறது அதுக்காக அரெஸ்ட் பவர் வேணும்னாங்க. அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு இன்னொரு ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன், நான் தந்தி ஆபீஸை கூட சொல்லுவேன், அதுல பிரைவேட் பாடி, ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன் யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்டாஃப் வேலை செய்யலாம், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம். ஒரு ஸ்டாஃபுக்கு நீ வானு வந்து ஒரு சம்மன் அனுப்புறாங்க ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு, அவன் வரலன்னா எக்ஸ்பார்ட்டியா டிசிப்ளினரி ஆக்ஷன் தீர்ப்பு எடுக்கலாம், அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு இன்னொரு ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன்ல when you summon somebody, அவங்க வரலன்னா, நான் அழைத்து ஒருவர் வரவில்லை என்றால் அதற்காக எனக்கு கைது செய்யும் பவர் இருக்கு வேணும்னு நினைக்கிறதே அடிப்படை அரசியல் உரிமைக்கு புறம்பானது. எல்லா விஷயங்களிலும் கூப்பிடும் போது நீ வரவில்லை என்றால் அவரை சிறை செய்ய எடுத்து வாங்குறது சினிமால ராஜா காலத்துல பார்த்த விஷயம். ஜனநாயக நாட்டில் எதற்காக ஒருத்தரை அரெஸ்ட் செய்ய வேண்டாம்? cognizable person said to have committed a cognizable criminal offense, அப்பதான் அரெஸ்ட் பண்ண முடியும். அதனால சம்மன் அனுப்புறதுக்கான அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு. சம்மன் அதை கொடுத்தது இதே அரசியல் சட்டம், நீங்க சொல்ற சட்டம் தானே? அந்த சட்டம் சம்மன் அனுப்பி வரலன்னா என்ன செய்யணும் சொல்ல வரேன். சம்மன் அனுப்பிச்சு வரலன்னா எது வந்து கிரிமினல் கான்சிக்வன்ஸ், எது சிவில் கான்சிக்வன்ஸ் இருக்கு. சம்மன் அனுப்பிச்சு வரலன்னா அவர்களுக்கு அகைன்ஸ்டா நெகட்டிவ் இன்ஃபரன்ஸ் எடுத்து எக்ஸ்பார்ட்டியா தீர்ப்பு வழங்கலாம் அந்த புகார்தாரர் மேல். ஏனால் கொடுத்தோம் வரல, அவர் சொல்லவில்லை, எக்ஸ்பார்ட்டி சிவில் தீர்ப்பு. அதே உதாரணத்தை சொல்றேன். ஒரு ஆர்கனைசேஷன், ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன், நான் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் சொல்ல, இட் அப்ளைஸ் டு பிரைவேட் ஆல்சோ. நம்ம ஸ்டாச்சுட்டை கம்பேர் பண்றதுனால இன்னொரு ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன் அதனுடைய எம்ப்ளாய்க்கு சம்மன் அனுப்புது ஃபார் சம் டிசிப்ளினரி கான்டக்ட் ஆர் ப்ரொசீடிங்ஸ். எம்ப்ளாயி வரலன்னா என்ன பண்ணலாம்? கால்ட் கொடுத்துட்டு நோட்டீஸ் கால்ட் ஆப்சன்ட், எக்ஸ்பார்ட்டி ஆர்டர், அது டிஸ்மிஸலா, சஸ்பென்ஷனா, ரிடக்ஷன் ஆஃப் ரேங்கா, எது வேணா பண்ணலாம். அப்போ சிவில் கான்சிக்வன்சஸ், கிரிமினல் கான்சிக்வன்சஸ் ஒரு குற்றங்களிலும் பின்னால், ஒரு செயல்களுக்கும் பின்னால் வாட் கான்சிக்வன்சஸ் இருக்கு. உமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து சிவில் கான்சிக்வன்சஸ் உள்ள வழக்குல சம்மன் அனுப்பிச்சு வரலன்னா அதுக்காக அரெஸ்ட் பவர் கேட்க முடியாது. கிரிமினல் கான்சிக்வன்சஸ் உள்ள வழக்குல சம்மன் அனுப்பிச்சு வரலன்னா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, கிரிமினல் இஷ்யூஸ்ல கான்சிக்வன்சஸ் கேட்டு விசாரித்து
தீர்ப்பளித்து கைது செய்யும் அதிகாரம் ஒரு நிர்வாக அமைப்பாக, ஒரு ஜுடிஷியல் அமைப்பாக இந்த அமைப்பு மாற்றப்படவில்லை. ஒருவேளை இந்த உமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போல எல்லா உமன் ரைட்ஸ் விஷயமே இந்த உமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு கீழே இயங்குகின்ற ஒரு கோர்ட்ல வரும்னா அது வேற விஷயம். அதை பத்தி நம்ம பேச வாய்ப்பு இருக்காங்கிறது நம்ம பார்ப்போம். நம்ம வந்து மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது, மகளிர் ஆணையத்துக்கு கைது செய்யக்கூடிய அதிகாரம் வேண்டுமா வேண்டாமா, அதீதமா அவசியமா என்ற கேள்வி போது மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது இப்போது பார்க்கலாம். மகளிர் ஆணையத்துக்கு கைது அதிகாரம் அவசியம் என்று 37% மக்களும், இது அதீதமான விஷயம் என்று 22% மக்களும், வழக்கை பொறுத்து அந்த அதிகாரத்தை வழங்கப்படலாம் என்று 41% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கை பொறுத்து இந்த அதிகாரம் வழங்கப்படலாம் என்று 40%, இந்த அதிகாரம் அதீதமானது என்று 22%, அப்படிப்பட்ட அதிகாரம் அவசியம் என்று 37% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக எந்த விதமான அதிகாரமாக இருந்தாலும் அது துஷ்பிரயோகம் செய்யப்படுமானால், மகளிர் ஆணையம் மட்டுமல்ல நீதிமன்றமே ஆனால் இருந்தாலும் கூட துஷ்பிரயோகத்தை நிச்சயமாக யாராலும் இந்த ஜனநாயகம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மகளிர் ஆணையத்துக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது அந்த அதிகாரம் கொடுக்கப்படுவதுதான் தெரியும். மகளிரை பொறுத்தவரை நிச்சயமாக வல்சலகுமாரி சொன்னது போல ஒவ்வொரு உரிமையும் அதிகாரத்தையும் அவர்கள் போராடி தான் பெற்றிருக்கிறார்கள். இந்த உரிமை அது உரிமையாக இருக்கிறதா என்பதை தாண்டி இந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்குமா, கிடைத்தால் அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் பொறுத்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.